வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பத்திரமாய் போஷித்து பராமரித்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திரு சமூகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா என்று கிளோரம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா என்று கிளோரம். நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்குள்ளே வேறு விட்டு ஆண்டவர் ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொருக்கும் உதைத்தாரும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வர எங்கள் ஒவ்வொருக்கு உதைத்தாரும். மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்ளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 383 நாம் பாடுவோம். பாடல் எண் 383. உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாரதளத்தில் உம்மை போல் யாருண்டு என்று அவரை ருசித்து உண்மையிலே இருதயத்தில் அவருடைய அன்பை அதிகமாக உணர்ந்து அதை தியானித்தவர்களாக இருக்கும் பொழுது இந்த பாடல் உண்மையிலே நமக்கு பாடும் பொழுது அவ்வளோ நெகிழ்ச்சியாகவும் அவ்வளவு உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். அப்படி உணர்ந்தவர்களாக இந்த பாடலை உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா என்ற பாடலை எல்லோரும் உணர்ந்தவர்கள் இந்த பாடலை பாடுவோம். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவப்பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினான். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நூறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய், ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அடைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு.
போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு பாவப்பீடினில் சிக்கி நான் உழன்றேன் தேவாத்தம் அன்பினால் மன்னித்தேன் பாவப்பீடினில் சிக்கி நான் உழன்றேன் தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஹல்லேலூயா. நாம் இரண்டாவதாக பாடலின் 127 நாம் பாடுவோம். பாடலின் 127. கடந்த ஆண்டு முழுவதும் மட்டும் நம் வாழ்நாள் முழுவதும் இன்க்ளூடிங் கடந்த ஆண்டையும் நம்மை இம்மட்டும் அழகாய் காத்து வந்த நம்முடைய ஆண்டவர், நமக்கு உதவி செய்த நம்முடைய எபினேசர், அப்படிப்பட்ட ஆண்டவரை நன்றி உள்ளத்தோடு நன்றியை வெளிப்படுத்தும் வண்ணமாகவும் அவரை துதித்து இந்த பாடலை பாடுவோம். அவர் நடத்தி வந்த பாதையை நினைத்து நன்றி செலுத்தி இந்த பாடலை இந்த மட்டும் காத்த எபினேசரை இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே என்ற பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர் ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே மகத்தான கிருபை என் மேலே மகிபா நீர் ஊற்றிடுமே மகிபா நீர் ஊற்றிடுமே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை பழமையெல்லாம் பொழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே பழமையெல்லாம் பொழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே உந்தன் மகிமையில் இறங்கி வாருமே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே ஸ்தோத்தரிப்போம் நாமே
அன்பரேசுவை இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. கடைசியாக பாடல் எண் 347 நாம் பாடுவோம். பாடல் எண் 347. நாம் எத்தகைய சூழலில் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய சமூகம் தான் நமக்கு எப்பயுமே ஒரு ஆறுதலும் இன்பமுமாய் இருக்கும். அதை உணர்ந்தவர்களாய் நம் தெய்வம் ஆறுதலின் தெய்வம். அந்த பாடல் வரியில், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது என்று அவருடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாய், அந்த சமூகத்தின் தேவையை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உம்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உம்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம்
களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. 3வது சரணம். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமென், நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். நம் எல்லோரும் நம் மத்தியில் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆறுதலின் தெய்வம். எந்த சூழ்நிலையிலையும் நாம் சோர்ந்து போவதை அவர் விரும்புகிறதில்லை. நம் சோர்வாக இருக்கும் பொழுதும் அவர் நம்மை ஆற்றி தேற்றி, அவர் கான்டனன்ஸ், நம்மளுடைய முக பாவனை, முக சந்தோஷத்தை, உண்மையான சந்தோஷத்தை அவர் மன்னித்து நம் பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை நீதிமான் என்று ஆக்கி, நான் உன்னை மகன் என்று அழைக்கிறேன் என்ற அந்த அன்பின் குரலோடு நம்மை பேசி மட்டும் நம்மை நடத்தி வந்த நம்ம ஆண்டவர், இந்த மட்டும் நம்மை காத்த அந்த எபினேசர், இம்மானுவேலராய் நம்மோடு எப்பொழுதுமே நம்மோடு இருந்த நம்முடைய தேவன் நம்மோடு இருக்க அவர் எல்லோரும் மகிழ்ந்து உயர்த்தி அவர் துதித்து நன்றிகளை செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். உடைய நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே உடைய மகன் என்று அழைப்பதற்கு நான் பாத்திரனில்லை என்று நானே சொன்னாலுமே கூட அப்பா நீரே ஆண்டவரே உடைய அன்பின் குரலோடு எங்களை அழைத்து அப்பா என் நீதியின் பாதையில் உடைய மகனாக ஒரு ராஜரீக வாழ்க்கையை வாழும்படியாக இந்த பூமியில் வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அன்றி அப்பா இந்த பூலோகத்தில் வேறு விருப்பம் இல்லை என்ற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி. எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் பொழுதும் ஆண்டவரே இடறி போகும் பொழுதும் அப்பா நீர் திரும்ப உடைய அன்பினால் கட்டி இழுத்துக் கொள்கிறீரே அதற்காக நன்றி. உடைய இரக்கத்தினால எங்களை சிச்சித்து அப்பா அன்பினால் சிச்சித்து அப்பா நீதியின் பாதையில் திரும்பியும் நிறுத்துறீங்களே அதற்காக நன்றி. துதிக்கிறோம். 24 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால கழுவி அப்பா நாங்கள் விசுவாசத்தினால நீதிமான் என்ற அப்பா என்ற ஒரு தைரியமான ஒரு போல்டான ஒரு இடத்துல நிற்க உதவி நன்றி ஆண்டவரே. உடைய கிருபாசன தண்டையில் எப்பொழுதும் கிட்டி சேரக்கூடிய ஒரு தைரியத்தை எங்களுக்கு தரீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் இடத்துல கிட்டி வரும் பொழுது அப்பா ஒருபோதும் தள்ளாத நல்ல தகப்பனா எங்களோடு இருந்தீங்க. நன்றி. எங்களை உடைய ரத்தத்தினால கழுவின நீர் எங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு நீர் வெட்கப்படுவதில்லையே அதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ. உடைய நன்மையில நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ லார்ட்.
எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால், அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால், 1000 நாவுகள் போதாதையா. 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, முன்னினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவரை நாம் துதித்து அவர் நன்றிகளை செலுத்துகிறோம். பிலிப்பியர்கள் என்ன நிறுவம் பவுல் சென்று அந்த சபைகள், அது ரோம சபையாக இருந்தாலும் சரிதான், கொரிந்திய சபையாக இருந்தாலும் சரிதான், பின்பு வருகிற அந்த கலாத்திய சபையாக இருந்தாலும் சரிதான், பேசிய சபையாக இருந்தாலும் சரிதான், அந்த பிலிப்பிய சபை, கொலோசியர் என்றெல்லாம், தெசலோனிக்கேயர் எல்லாம் தனித்தனி ஒரு சபையாக அதை அவர்களை விசாரித்தார். அடுத்து பேட்டர்ன் என்ன, அதுதான் மெய்யான ஒரு சபையினுடைய ஒரு அழகு, ஒரு சபையினுடைய மேன்மை அதுதான். ஒவ்வொன்றும் தனித்தனி புத்தகங்களுக்கு என்பது வேறு, 7 பிரான்ச் அந்த கிளைகள் கொண்ட குத்துவிளக்கு என்று சொல்லுவது வேறு. ஆகவே அவர் விசாரித்து அவர் கட்டி வந்த அந்த சபையில் எல்லாம் இண்டிவிஜுவல் சபை, தனித்தனி சபை தான். இந்த எபேசு சபை கூட அது நல்ல அனல் கொண்ட ஒரு சபையாய் இருந்து அதை கட்டி வைத்திருந்தார். அப்படி தான் அவர் வாழ்ந்தார்கள். பவுலுக்கும் பெரும் பல வருடங்கள் வாழ்ந்தாலுமே கூட அந்த ஆசியா மைனரில் உருவாக்கினது சபையிலே சில டேமேஜ் அங்கே எபேசு சபைக்கு பின்னால் வந்தது. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அங்கே எழுதியிருக்கிறது. முதலாவது எப்படி இருந்தார்கள், அவையிலே அனல் கொண்டு இருந்தார்கள். ஆகவே அனல் கொண்டு இருந்த அந்த சபையானது இப்பொழுது கொஞ்சம் அனல் குன்றி கொஞ்சம் இறங்கி வருகிறார்கள். அதிலிருந்து அனலை அவர்கள் விட்டார்கள் என்று தான் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எல்லோருமே we are directly answerable to God. தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். எல்லோரும் தனித்தனியாய் தேவ சமூகத்திலே கூடி வருகிற இந்த ஸ்தலம் என்று இருக்கிறதே, அதற்கு கிறிஸ்து அங்கே மூப்பர்கள் இருப்பார்கள், மெய்ப்பர்கள் இருப்பார்கள். பிரதான மெய்ப்பராக இருக்கிற அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கும்படி அவர்கள் மந்தையை அவர் மேய்ப்பார்கள். அதுபோன்ற ஒரு சபையாய் அவர்கள் இருந்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவித்து அதை ஒரு வாசஸ்தலமாய் வைத்திருப்பார்கள். இயேசு அப்படி அதை பிதாவினிடத்திலே அவர் பிதாவை வைத்து அவர் குறிப்பிட்டார். என்ன அவர் குறிப்பிட்டார், என் பிதாவின் சமூகத்திலே அவருடைய ராஜ்யத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுபோல் தான் நம்முடைய வாசஸ்தலத்தையும் வைத்திருப்பார். அவரை நம்மை தனிப்பட்ட விதத்திலே ஒரு சபையாய் வேல்யூ பண்ணுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி வேல்யூ பண்ணுவதை எப்படி அவர் சொன்னார், என் நாமத்தில் நீங்கள் பெரிய கூட்டமாய் கூடி வரும் பொழுது அங்கே இருப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. ஈவன் ஆஃப்டர் 2 and 3 2 அல்லது 3 இருந்தால் கூட ஐ வுட் பி இன் தட் மிஸ், அவளுடைய நடுவே நான் இருப்பேன். யூ வுட் பி அவர் ஹெட், நம்முடைய தலைவராக இருந்து பிரதான மேய்ப்பராக இருந்து நம்மை அவர் பாதுகாத்து அவர் நடத்துவார். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். அது போன்ற ஒரு உணர்வு கொண்டவர்கள் they will be loyal to the church. தங்களுடைய சபைக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். திஸ் இஸ் மை ஹவுஸ், இது என்னுடைய வீடு என்று இருந்திருப்பார்கள். அந்த நாட்களிலே தாவீது அவனுடைய வீடாய் அந்த சியோனிலே அவருடைய சமூகம் வைத்து அங்கே கொண்டாடப்பட்டு அவரை ஆராதித்து அந்த நாட்களிலே ஆலயத்திலே நான் வாசற்படியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்காரனாய் இருப்பேனே அல்லாமல் அவன் ஒரு அரசன், அவன் ஒரு பேரரசன், அவனுக்கு கீழாக பல்லாயிரக்கணக்கான சேவகர்கள் இருந்தாலும் அவனும் அதை எப்படி சொன்னான் என்று பாருங்கள். உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே
ஒரு வாட்ச்மேன், ஒரு காவல்காரனை போல அங்கே ஆலயத்தில் வாசலே நான் அமர்ந்திருப்பேன் என்று அவர் கூறினார். அதுபோல் தேவனுடைய சமூகம் நிறைந்த ஒரு சபையிலே அது அரசனாக இருந்தாலும் சரிதான், ஆண்டியாக இருந்தாலும் சரிதான், ஒரு வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் பார்க்க ஆரம்பிக்கிறது தான் சபைக்கு ஒரு டேமேஜ். நான் என்ன சாதாரணமான ஆளா என்று எண்ணிவிட்டால் என்று சொன்னால் தொலைந்தது. ஐ ஆம் இன் த சர்ச். தேவனுடைய சபையில் இருப்பது பாக்கியம். அந்த சபையில் எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லோரும் வாசம் செய்கிறார்கள், அரசனும் இருக்கிறான். பாருங்கள் எப்படி அவன் தாழ்மையாக தேவனுடைய சமூகத்தில் வந்ததை குறித்து அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதுபோன்ற ஒரு உணர்வை பீப்புள் ஆர் லூசிங் இட். அதை இழக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் தேர் இஸ் அ டேமேஜ். அவர்கள் டேமேஜ் பண்ணுகிறார்கள். தே த்ரோ த ஸ்டோன் அட் த சர்ச். சபை கல்லறியை பார்க்கிறார்கள். தே ஹார்ம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரத்தை அவர்கள் துயரப்படுத்துகிறார்கள். நீ துயரப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று சொன்ன நான் எப்பொழுது உண்மை நான் கண்டேன், நான் கேள்விப்பட்டிருக்கிற உண்மை நான் துயரப்படுத்தினதே இல்லை என்று சொல்லும்பொழுது, இல்லை நீ சபைக்கு என்ன செய்தாயோ அது எனக்கு செய்த தீங்கு என்று ஆண்டவர் சொன்னாரே. பாருங்கள், அதுபோன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பை எடுத்து கமிட் பண்ணி அந்த கமிட்மெண்ட்டோடு வாழ்வது தான் மெய்யான ஒரு சபை. அந்த சபைக்கு நல்ல ஒரு மந்தையை மேய்க்கக்கூடிய பொறுப்புள்ளவராய், தன் ஜீவனையும் பாராமல் அதை சபையை மேய்க்கிறவராய், அவர் சிங்கம் வந்து விட்டதென்று ஓடாதவராய், கரடி வந்து விட்டதென்று ஓடாதவராய், தன் ஜீவனையும் அர்ப்பணித்து மந்தையை காக்கிறவராய் ஒருவராக இருக்க வேண்டும். அந்த மந்தைக்கு மேலாய், இந்த மெய்ப்பனுக்கு மேலாய் பிரதான மெய்ப்பன் என்று அந்த ஒன்று பேரிலே அவர் சொல்லுவாரே, அதுபோன்ற வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறும்படி அந்த பிரதான மெய்ப்பனுக்காகவே நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். நீங்கள் எந்த விதமான ஆதாயமும் கருதாமல் நீங்கள் ஊழியம் செய்தபடியாலே உங்களுக்கு அந்த கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை அவர் சூட்டுவார். தட்ஸ் பியூட்டிஃபுல். அதுபோன்ற ஒரு சபையினுடைய ஒரு மேன்மை, அந்த சபைக்குடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவம், அந்த தாவீது அரசன் சொன்னதே போல் உம்முடைய கூடாரத்தில் வந்து தங்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு வாஞ்சை, இதையெல்லாம் தன் உள்ளத்தில் வைத்து வாழ்பவர்கள் தான் நம்முடைய ஆலயத்தில் நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பார்கள். மற்ற அனைவரும் they may be going this and here and there, அவர் எங்கேயாவது போய்கொண்டு அவர்கள் தங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்காதா, புகழ் கிடைக்காதா என்றெல்லாம் கூட எண்ணிக்கொண்டு ஒரு பிரசங்க வரம் கிடைக்காதா என்று கூட பார்த்து கொண்டு இருப்பார்கள். என்னது சர்ச்? அது ஒரு சபை என்று இல்லை. அங்கே இருக்கிற அனைவருமே வாயாக இருந்து விட்டால் அவர் கேட்பார், நீ எல்லோரும் வாயாக இருந்தால், நீ எல்லோரும் கண்ணாக இருந்தால் அது என்ன பிரயோஜனம்? ஒரு சரீரத்தில் எல்லோரும் வாய் என்று இருந்தால் எப்படி அது அவயம் என்று சொல்ல முடியும்? ஜஸ்ட் வாய் என்று இருப்பது வாயாக இருக்கட்டும், கண்ணாக இருப்பவன் கண்ணாக இருக்கட்டும், கையாக இருப்பவன் கையாக இருக்கட்டும். ஏன் வெளியரங்கமான ஊழியங்களையே நாடுகிறீர்கள்? வெளியே எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த அப்பியரன்ஸ், பார்வைக்கு ஊழியம் செய்வது என்று இருக்கிறதே, அப்படி பார்வைக்காகவே ஊழியம் செய்வதற்கு தான் இன்று உலகம் விரும்புகிறது. அல்லாமல் அந்த சபையை உள்ளே பார்த்தால் தேர் நோ கிட்னி தேர், அங்கே கிட்னி இல்லை, அங்கே இந்த நல்ல இருதயம் அங்கே இல்லை, அங்கே அவருடைய இந்த நுரையீரல் அங்கே இல்லை, எத்தனையோ என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற என்சைம் அங்கே இல்லை. மறைவான ஊழியங்களை செய்வதற்கு விருப்பம் இல்லை அவர்களுக்கு. எல்லோரும் வாயாக இருக்க வேண்டும் அல்லது கண்ணாக இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் கோபமடைய வேண்டும், எரிச்சலடைய வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே. நாம் என்ன செய்வது? தங்களுக்கு புகழ் தேடுகின்ற ஒரு இடமாக சபை. இயேசுவை நீங்கள் பார்த்திருந்திருக்க வேண்டாமாம். அவர் வாழ்ந்தார், தன்னைத்தாமனை வெறுமையாக்கி வாழ்ந்தார் என்று இருக்கும் பொழுது நீங்களோ உங்களுக்கு சமமாய் ஒன்றை பொருட்டாய் வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள். தேவனுக்கு சமமாய் என்று பொருட்டாய் வைத்துக்கொள்ள விரும்புவது ஒரு சபை அல்ல. இன்னும் அவனை விட நானாக குறைந்து விட்டேன், அவனுக்கு ஈக்குவலாக இருக்க வேண்டும் என்று நாடுகிறவர்கள் they cannot be the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருப்பதில்லை. இவன் வெறும் வாயாக இருக்கக்கூடிய, வெறும் கண்ணாக இருக்கக்கூடிய, வெறும் கையாக இருக்கக்கூடிய ஓப்பன் மனுஷருடைய பார்வைக்கு தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாமல் கிறிஸ்துவின் அவயவத்திலே ஸ்ரீ உறுப்புகளுக்கும் தேவன் அவ்வளவு கனம் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அவர் பார்த்ததில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்திலே வந்து தனக்கானதை தேடுகின்றவர்களாயும் மாறி போய் விடுகிறார்களே, அதுபோன்று இருந்து விடக்கூடாது. வேல்யூ த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அவர்கள் அதிக கனம் கொடுத்திருந்திருக்க வேண்டும். தேவன் வாசம் செய்கிற சபை என்று அறிந்திருந்திருக்க வேண்டும். நானும் ஒரு சாதாரண ஒரு வாசற்படியில் இருக்கக்கூடிய காவல்காரனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று எண்ணுகின்ற எண்ணம், மறைவாய் இருக்கிற ஒரு எண்ணம் வேண்டும். ஒரு அரசன் வாசலில் உட்கார்ந்துருக்கிறான் என்று சொன்னால் அந்த முழு அந்த சீயோன் சபையும் பதறி போயிருக்கும். ஆனால் அவனுடைய விருப்பமோ அப்படித்தான். நான் சாதாரண ஒரு மனிதனாய் ஆலயத்திலே நான் உட்கார்ந்தால் போதும்
என்று எண்ணுகிறானே, அது போன்ற ஒரு சபையினுடைய மேன்மையை உணர்ந்தவர்கள் தான் they will abide, அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஐ வாண்ட் டு சே that, நான் சொல்கிறேன் கேளுங்கள். என்னுடைய 1981 ஆண்டு நான் என்னுடைய ஊழியை வந்த பொழுது, தட்ஸ் ரைட், 1968 வருடம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த 81 ஆண்டு என்னை இடைப்பட்ட ஆண்டவர் சொன்னது வார்த்தை என்னவென்று தெரியுமா? அபைட் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அபைட் இன் மீ, என்னை நிலைத்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஐ வாஸ் எத்தனையோ முறை அந்த வார்த்தையை படித்திருந்தாலும் ஐ வாஸ் கிரேட்லி ஷாக். ஒரு பெரிய ஒரு 2000 வாட்ஸ்அப் ஒரு ஷாக் அடித்தது போல் நான் உணர்ந்து ஐ புட் தட் வேர்டு இன் மை நெத்தியிலே நான் எழுதி வைத்ததை போல் எழுதி வைத்து கொண்டேன். நெவர் கெட் பேக், ஒருபோதும் பின்வாங்கி போகவோ நிலைத்திராத வாழ்க்கையை வாழ்ந்திருக்க கூடாது. நிலைத்திருக்க வேண்டும். கீழே விழுந்து எழுந்திருக்கலாம் என்று இருந்தாலும் 1000 முறை விழுந்தாலும் கூட எழுந்திருக்கலாம். நீதிமான் 7 முறை விழுந்தால் எழுந்திருப்பான் என்பது இருக்கலாம். அதை 7 70 நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். 7 முறை என்று சொல்வது இயேசு என விவரித்து அவர் சொன்னார். 70 முறை என்று கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். அதற்காக அதை 100 என்று மாற்றி, அதை ஒரு 1000 என்று மாற்றி, நீங்கள் 1000 முறை விழுந்து என்று எக்ஸ்பேண்ட் பண்ணி யாராவது ஒரு பிரசங்கித்து விட்டால் ஆஹா நம்ம 1000 முறை விழலாம் போல இருக்கு என்று எண்ணிக்கொண்டு வாழ்வன் கிறிஸ்தவன் அல்ல. ஐ அக்ரீட் வித் த லார்ட். நான் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி நான் சொன்னதில்லை, ஆண்டவரே ஐ ஹவ் டேக்கன் த மெசேஜ், நீ சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டேன். ஃப்ரம் நவ் ஆன், இன்று 1981 இந்த ஆண்டிலே பேசின இந்த வார்த்தையை என் உள்ளத்தில் பதித்து வைத்து கொண்டேன். ஐ வில் அபைட் இன் யூ ஃபார் எவர். எனக்கு தந்த ஜீவன், எனக்கு தந்த ஊழியம், எனக்கு தந்த குடும்பம், நீ தந்த என்னுடைய சபை, எல்லாவற்றிலேயும் ஐ வில் அபைட், நிலைத்திருக்கிறவனாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே உடன்படிக்கை செய்தேன். ஆண்டவரிடத்திலே செய்ய வேண்டியதெல்லாம் கவனன், அவரோடு உடன்படிக்கை செய்வது. நீங்கள் நொறுங்குண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் வந்திருந்தாலும் அதை அந்த அப்பம் பிற்கப்பட்டு இதை வாங்கி புசிங்கள் என்று நீ ஆரம்பித்தாலும் அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால் அபைட், கவனன். இந்த பாத்திரத்தினுடைய புசித்து உடன்படிக்கை செய்யுங்கள். ஒரு ரசத்தை சிந்திதான் அந்த நாட்களிலே உடன்படிக்கை செய்தது போல் வாட் எவர் த திங்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது காட்லினஸ், தேவனுக்குரிய அந்த தேவ பக்திக்குரிய காரியம் என்று வரும்பொழுது இஃப் யூ வாண்ட் டு மேக் எ டெசிஷன், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் ஜஸ்ட் நான் அதை செய்கிறேன் என்று சொன்னதுனால அல்ல, கோ டு காட், தேவனிடத்தில் போய் தேர் ஷுட் பி பிளட் ஷெட் தேர். அங்கே புதிய உடன்படிக்கையான இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதை போல் ஆண்டவரை உமக்கு முன்பாக சத்தியம் செய்கிறேன் என்று உலகத்தில் இருப்பதை மறுத்து விட்டார். ஐ மேக் எ கவனன். ஒரு திருமணம் நடக்கும் பொழுது ஒரு கணவனும் அந்த புது மனத்தம்பதியினர் சத்தியம் செய்துள்ளோம் என்று சொல்லுவதை இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் சொன்னவர்கள் விலகி போய்விட்டார்கள். அதை அவர்கள் ஏன் நாங்கள் திருமண உடன்படிக்கை என்று சொன்னால் இந்த மிஸ்ட் அவர்களை இணைக்கின்ற அந்த ஆண்டவருக்கு முன்பாக செய்கிற உடன்படிக்கை. ஆகையால் தான் அது போன்ற உணர்வு இல்லாத அப்படினாலே தர்ஸ் லாட் ஆஃப் டைவர்ஸ் தேர். அங்கே விவாகரத்து என்றும் செப்பரேஷன் என்றும் பிள்ளைகளோடு தனியாக போவது என்றும் சீரழிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களே. அதுபோன்ற காரியத்திற்கு என்னவென்று சொன்னால் இந்த இம்பார்ட்டன்ட் இந்த ஃபேமிலி என்று வருவதை கர்த்தர் உண்டு பண்ணுகின்ற 2 அல்லது 3 பேர் என்று சொல்லி ஆரம்பம் இருக்கிறதே, அது அந்த திருமணம் தான். அங்கே 2 பேரையும் அவர் சேர்த்து வைத்து 3 பேரையும் பிள்ளைகளையும் வைத்து அங்கே அவர் செய்கின்ற அந்த உடன்படிக்கை மறந்து அவர்கள் போய்விட்டு தேவ் நாட் டன் தட். உடன்படிக்கையே செய்வதில்லை, ஏதோ வாயு வழியிலே பேசிவிட்டு போய்விட்டு அவர்கள் அதை திருமண நாளிலே கொண்டு ஒரு சாதாரண வார்த்தையாக எண்ணிக்கொண்டு வாழ்கின்றபடினாலே தே ஆர் புரோக்கன், நுறங்கொண்டு அதை உடைபட்டு பிரிந்து வாழ்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். மனதளவில் கூட பிரிந்து விடக்கூடாது. என் மனைவியிடம் அவ்வப்பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், உன்னை தவிர வேறொரு பெண்ணை என் இருதயத்திலே என் மனதளவில் உடன் தொட்டது இல்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் ஐ ஃபியர் காட், தேவனுக்கு பயந்து நான் வாழ்ந்ததுனாலே ஐ மேட் கவனன்ட் வித் காட், தேவனோட உடன்படிக்கை செய்து இருந்திருக்கிற அப்படின்னாலே ஐ குட் சே தட், அதை நான் சொல்ல முடிந்தது. தட்ஸ் a great joy that I have made a covenant with the Lord. That covenant is not broken. அந்த உடன்படிக்கை முறிவடையவில்லை. அந்த ஜோனதான் அந்த நாட்களிலே தாவீதிடத்திலே உடன்படிக்கை செய்வான். தாவீது, எங்கள் அப்பா உன்னை கவுதாரி விரட்டுவதை போல் விரட்டி கொண்டு வருகிறார், உன் பிராணன் மீது கண் வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன் கேள் தாவீது, ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட், உன்னுடைய நண்பனாக இருக்கிற நான் உன்னை விரட்டுவதில்லை.
ஏதோ என் முதுகிலே பார்க்குறாய் ஒரு அம்பையும் அந்த அம்பரா துணியை வைத்து இருக்கிற பார்த்தேன், கையில் இருக்கிற பட்டயத்தை பார்த்தேன், அத்தனையும் உனக்கு முன்பாக கலட்டி வைத்து உடன்படிக்கை செய்கிறேன். ஐ வில் நாட் ஹார்ம் யூ எனிதிங், ஒன்றையும் உன்னை குறித்து நன்றி செய்ய மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன் என்று சொன்னானே பாருங்கள். அப்படி இருந்திருக்க வேண்டும். அன்பு என்பதை அவன் கடைசி வரைக்கும் அந்த யோனத்தான் பாதுகாத்ததை போல் we make a covenant with one another, ஒருவருக்கொரு உடன்படிக்கை செய்கின்ற அப்பம் இருக்கிறதை வந்துவிட்டு they take the sword, சடார் என்று அவர்கள் அந்த கத்தியை உருவுவதும் அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறுவதும் இட்ஸ் வெரி சேட் திங். சபையில் அது நடந்து விடக்கூடாது. சபையிலே ஒருவருக்கொருவர் அந்த அன்பு தான் பெருக வேண்டுமே அல்லாமல் யாதொரு சிறு அந்த பகையோடு உள்ளே வந்து விடக்கூடாது. ஏனென்றால் we are covenant brothers and sisters. அப்பம் பெற்று அப்பத்திலையும் ரசத்திலும் பங்கு பெற்று உடன்படிக்கை சகோதரர்கள் சகோதரிகள். how can I speak against my brother? I must close my mouth. அதற்கு புத்தி சொல்ல வேண்டாம் என்று இல்லை. ஒரு தாறுமாறாய் போய் கொண்டிருக்கும்போது எப்படி வேணாலும் போகட்டும் என்று விட்டு விடுவதா? பிரதர், திஸ் வே இஸ் ராங், டோன்ட் கோ அண்ட் டெஸ்ட்ராய் யுவர் செல்ஃப், உன்னை அழித்துக் கொள்ளாதே சொல்ல வேண்டுமா? 100% சொல்ல வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? லீவ் தட் டு காட். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். பட் தே ஆர் டூயிங் ஹார்ம் டு த சர்ச். சபையவே பிரிவினைக்கு ஒரு செய்ய ஆரம்பித்தால் அதை சுட்டி காட்ட வேண்டுமா? எஸ், கோ அண்ட் டெல் தட் பிரதர். அதை கேட்கவில்லை என்று சொன்னால் மூப்பரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து விசாரித்து அப்படித்தான் செய்வேன் என்று சொன்னால் லெட் யூ நாட் பி யுவர் பிரதர், உன்னுடைய சகோதரன் என்று எண்ணிக்கொள்ளாதல் என்று அந்த வசனம் சொல்லியிருக்கிறதாம். அதையெல்லாம் சொல்லியிருக்கிறது தான். தட் இஸ் த அனதர் பாயிண்ட். தட் இஸ் ரேர்லி அது அவ்வப்பொழுது நடைபெறுகின்ற சில ஆக்சிடெண்ட்டாக வருகின்ற இந்த பிரதரா இந்த சிஸ்டரா என்று சில வரும்பொழுது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். காசன் பண்ண வேண்டியிருக்கிறது, எச்சரிக்கை பண்ண வேண்டியிருக்கிறது. பட் ஆல் தி அதர்வைஸ் வி ஆர் கவர்னன்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உடன்படிக்கை செய்யப்பட்ட சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். உடன்படிக்கை செய்து கொண்ட குடும்பமாய் இருக்கிறோம். தட் இஸ் ஒன் ஃபேமிலி. ஒரே கர்த்தர், ஒரே ஆண்டவர், அங்கே ஒரே ஆவியானவர் என்று இருப்பதை போல் வி ஆர் ஒன் ஃபேமிலி. பரலோகத்தில் உள்ள குடும்பமும் பூலோகத்தில் உள்ள அந்த குடும்பமும் இரண்டையும் கர்த்தர் ஒன்றாய் வைக்க அவர் பிரயாசப்படுகிறாரே. பரலோகத்தில் அதே ஸ்டாண்டர்டை பூலோகத்தில் உள்ள குடும்பத்தோடு இணைத்து வைத்து இந்த ஒரு குடும்பமாய் ஒரே குடும்பமாய் இருக்கிற இவர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொல்கிறாரே, அது பவுலே செய்வார் என்று சொன்னால் நான் ஆண்டவர் செய்ய மாட்டாராம். ஆண்டவர் அதை அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லி அவர் ஜெபம் பண்ணினாரே, அது ஒரு மெல்கிசேதேக்கினுடைய ஜெபம் என்று அதை சொல்வார்கள். அதுபோல் பிதாவே, இவர்கள் நான் உம்மை நேசிக்கிறதை போல் நீர் என்னை நேசிக்கிறதை போல் இவர்கள் உம்மை நேசிக்க வேண்டும். அவர்கள் உம்மிலும் இவர்கள் நம்மிலும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒன்றான அந்த குடும்பத்திற்கு உரியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு ஜெபம் செய்தாரே. பக்தர்கள் ஜெபிக்கிறார்கள், நிறைய பக்தர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள், நிறைய பரிசுத்தவான்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். சபையில் உத்தமமான ஒரு மெய்ப்பனை இருந்தால் ஜெபம் பண்ணுவானா? ஏஸ், அவன் வேதனை அடைவான். அங்கே கட்சியில் போல் அங்கே ஒரு பிரிவினை வைத்து கொண்டு இருக்கிறவர்களை கண்டு வேதனை அடைவான். இப்படி இருந்தவர் இப்படி போய்க் கொண்டிருக்கிறார், இப்படி இருந்த சகோதரி பின்மாற்றம் அடைகிறார் என்று வேதனை உண்டாக இருக்குமா? கண்டிப்பாய். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பமே அல்ல. ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் திடீரென்று சிகரெட் குடிக்கிறான் என்று சொன்னால் அந்த தகப்பன் பதற மாட்டானா? அவன் சாராய கடைக்கு போய்விட்டான் என்றால் உள்ளம் பதறி போய் சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் போய் கிடந்து அழமாட்டானாம். ஏனென்றால் ஹீ இஸ் வித் ஃபாதர், ஹீ இஸ் வித் சன், டாட்டர் என்று இருக்கிறபடினாலே அந்த வேதனை இருக்குமா? எஸ். அவன் ஜெபம் பண்ணுவான். நீடித்த நாட்களை அவன் கொடுத்து கர்த்தாவை இரக்கமாயிரும் என்று கேட்பான். கர்த்தர் வந்து ஒருவரை இவன் கெட்டகுமாரன் பிரிந்து போனால் போகட்டும் என்று அவன் சொன்னார். அவன் போய் ஆஸ்தியை அழித்து அவன் தகப்பனுடைய வீட்டினுடைய மேன்மையை உணராமல் போய் அவன் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதோடு அவன் உட்கார்ந்து கொண்டிருப்பதை அவரை ஏற்றுக்கொள்ளாமல் கெட்டகுமாரன் போவதற்கு விட்டுவிட்டார். அதுபோன்று நடக்கலாமே ஒழிய சபையிலே நாம் எல்லோருமே எதை வைத்திருக்கிறோம்? எஸ், எதை வைத்திருக்கிறோம்? கவனன். நீ எதை செய்தாலும் அதற்கு கவனன். நீங்கள் நொறுங்குண்ட வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று ஆண்டவரிடத்தில் போய் நொறுங்குண்டு அதை வாங்கி புசிங்கள் என்று ஆரம்பித்து விட்டால் blood shed there, சும்மா ஒரு ரசத்தை குடித்து விட்டு போவதற்கு அல்ல. ஐமே கவனன் வித் கான். தேவனிடத்திலே போய் அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கையை செய்த பொழுது ஒரு ஆடை அவங்க பலியாக்கி அந்த உடலை கீழே போட்டு ரத்தத்தை இங்கே வைத்து உடன்படிக்கையை கர்த்தரோடு செய்து கொள்வார்கள். அதுபோல் வித்தவுட் பிளட், ரத்தம் இல்லை என்றால் there is no covenant. You have put the blood of Jesus under your feet. உங்களுடைய கால்களுக்கு கீழே கர்த்தருடைய ரத்தத்தை விரித்து போட்டவர்களாம். நீ உடன்படிக்கையின் ரத்தத்தை சாதாரணமானது என்று எண்ணிக்கொண்டவர்களாம். அப்படி இருந்து விடக்கூடாது.
எஸ் ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் ரீட் த பைபிள். நான் வேதத்தை ஆழமாய் படிப்பேன். நான் காலங்களை வீணாக்கி விட்டேன் என்று சொன்னால் மேக் எ கவர்னன்ட் வித் காட். உடன்படிக்கை செய்யுங்கள். பழைய மனிதன் ஒளிந்தான் என்று சொன்னால் மேக் எ கவர்னன்ட் வித் வாட்டர். அங்கே உடன்படிக்கை அந்த தண்ணீரிலே போய் நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையை நீங்கள் செய்து விடுங்கள். ரட்சிக்கப்பட்டீர்களா? மேக் எ கவர்னன்ட் வித் காட். இயேசு பெருமானே, உன் ரத்தத்தை வைத்து சிந்தி என்னை ரட்சித்த தெய்வமே, ஐ வில் நெவர் கெட் பேக். நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், பின்மாறி நான் போக மாட்டேன் என்று செய்திருந்திருக்க வேண்டும். ஐ வில் நாட் டெல் லைஸ். நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லி இப்படி ஆகிவிட்டதே என்று சொன்னால் கன்ஃபஸ் இட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அண்ட் மேக் எ கவர்னன்ட் வித் த லார்ட். அவர்கள் உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். உடன்படிக்கை கிறிஸ்தவன் என்று சொல்வது அவனுடைய வாழ்க்கையிலே மாறாத ஒரு பங்காய் அதை அவன் வைத்திருப்பான். எஸ், ஒருவேளை இவன் பயப்படுகிறானோ, என்னுடைய அம்பை குறித்து பயப்படுகிறான் என்று அறிந்தவுடனே எல்லா அந்த ஆயுதங்களையும் கீழே போட்டுவிட்டு, டேவிட், ஜோனத்தானாகி நான், சவுலுடைய மகனாகி நான் சொல்கிறேன் கேள். நான் உனக்கு விரோதமாய் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். அதற்கு இது உடன்படிக்கை என்று தன் வில்லை தன்னுடைய அம்பையெல்லாம் வைத்துவிட்டு உடன்படிக்கை செய்ததை போன்று அன்பு இருந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய சபையில் இதுபோன்று இல்லாமல் வேறு விதமாக இருந்தால் we must warn somebody. அப்படி நீங்கள் ஒருவரை தனியாக நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். கேட்கவில்லை என்ற 2 பேரை வைத்து புத்தி சொல்ல வேண்டும். they are something and they are against the covenant. உடன்படிக்கைக்கு விரோதமாய், நல்ல குடும்பத்திற்கு விரோதமாய் அவள் இருப்பார் என்றால், பிதாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு வாசஸ்தலமாய் நம்மை கட்டி வருகிறாரே, அப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் we must warn that brother. அவர் டேமேஜ் பண்ண பார்க்கிறார் என்று தெரியும் பொழுது we have to say then this is wrong. No, I want to go my way. என் வழிதான் போக வேண்டும் என்று விரும்பினால், கெட்டகுமாரன் போவதற்கு அவன் தகப்பன் பிடித்த வைத்திருந்தான், அவன் போய்விட்டான். ஆகவே தேவனுடைய சபையை பாதுகாக்க வேண்டியதும், கரையில்லாமல் பாதுகாக்க வேண்டியதும், புளிப்பில்லாத அப்பமாய் பாதுகாக்க வேண்டியதும் அங்கே சகோதரர் இருக்க வேண்டும். நல்ல சகோதரர் இருக்க வேண்டும். முன்னாலே இருக்கக்கூடிய சகோதரர்களாய், அந்த மெய்ப்பனுக்குரிய இருதயம் கொண்ட சகோதரனாய், மூப்பனாய் அவன் இருந்திருக்கலாம். அவனோடு சேர்ந்து சில சகோதரர் இருந்திருக்கலாம். பொறுப்புள்ள சகோதரிகளாய் இருந்திருக்கலாம். ஆகவே they must warn, எச்சரித்து நல்ல அன்புள்ள குடும்பமாய், கவனன் உடன்படிக்கை உடைவிடாத ஒரு குடும்பமாய் வாழ்வதற்கு உதவி செய்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு சபை என்ற பகுதியை வைத்துத்தான் நான் இப்பொழுது முதலாவது நான் பேசினேன். அதுபோன்ற ஒரு சபையாய் நாம் வாழ்கிறோமா என்றால் எஸ், வாழ்கிறோம். ஒரு காலத்தில் நம்முடைய சபையில் ஒரு புடைப்பு ஏற்பட்டது. திடீரென்று அல்ல, அது யாரோ நடத்தினார்களே, அவர்களை கண்டு ஆச்சரியப்படுகிறோம். என்ன, ஏன்ப்பா யூதாஸ் காரியத்தை கூடவே இருந்தாயப்பா, இப்படி உன் முத்தத்தை வைத்தே நீ கட்டி கொடுத்தாய் என்று சொல்லும்போது ஒரு அதிர்ச்சி. அதுபோன்று ஒரு அதிர்ச்சியை வேண்டுமானால் நாம் சந்தித்திருக்கலாமே ஒழியே, புடைக்கிற செயலை நான் கண்டு அதிர்ச்சி அடையவே இல்லை. ஒரு ஃப்ராக்ஷன் 0.00 கூட அதிர்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் மோர் தென் 1 year, ஒரு வருடத்திற்கு முன்பாக அவர் சொன்னார், யூ வாண்ட் யுவர் சர்ச் டு பி எ ரிவைவல், எழுப்புதல் கொண்ட சபை இருக்க வேண்டும் விரும்புகிறாய் அல்லவோ, அந்த விருப்பம் நல்லதுதான், ஐ வில் டூ தட், நான் செய்வேன் என்று சொல்லி வருவேன். வரும்பொழுது தூற்றுக்குடையன்னு வருவேன். ஓகே லார்ட், ஐ அட்மிட் தட். நீங்கள் வரும், நான் வந்து புடைப்பேன். எஸ், டூ தட். வந்து புடைத்தலும் நான் பதர்களை பிரித்து எடுப்பேன். வெல் அண்ட் குட், நீ செய்தலும் ஆண்டவரே என்று கூறி மணிகளை நான் வைத்திருப்பேன். தட்ஸ் ஆல்சோ குட் லார்ட், டூ யுவர் ஒர்க், உங்களுடைய கிரியை செய்யும் என்று சொல்லி அந்த புடைக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற நாட்களிலேயே இதை நான் 1 வருடம் சொல்லி கொண்டு வந்தேன். ஐ டோன்ட் நோ என்ன நடக்கும், எப்படி நடக்கும், ஏது நடக்கும், யார் மூலம் நடக்கும். ஐ நோ நாட் எனிதிங். ஒன்றுமே எனக்கு தெரிந்தது இல்லை. அண்ட் காட் கேம், அவர் வந்தார். அந்த புடைப்பு செயலை செய்த பொழுது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அதிர்ச்சியாக இருந்திருக்கக்கூடிய அதாவது ஒரு சிலருக்கு, நம்மத்தில் இந்த அனைவருக்கு நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறபடினா அதை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். மற்றவர்கள் யாருமே கொஞ்சம் மனம் கலங்கி இருந்திருக்கலாம். பட் ஐ வாஸ் நாட் ஷேட்டர்ட். அது ஒரு துயரமான நிகழ்ச்சியாக, எஸ், அது மகிழ்ச்சி உண்ட நிகழ்ச்சியாக. ஐ வாஸ் ஸோ சேட் அபவுட், இந்த பிரதரும் போகிறார்கள், அந்த பிரதரும் போகிறார். இதையெல்லாம் முன்னின்று நடத்தியவர்கள் இந்த மூப்பர், அவருக்கு கூட இருக்க 3 மூப்பர்கள், இவரெல்லாம் சேர்ந்து நடத்தினார் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ற அந்த ஒரு வருத்தத்தை தவறு கர்த்தர் சபையை புடைத்து எடுத்து அந்த ஒரு சபையில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பெர்மனண்ட்டாய் மணிகள் என்று இருக்க வேண்டுமா? சொல்லுங்கள், இருக்க வேண்டுமா? எஸ். ஏனென்றால் புடைத்தவர் இனிமேல் புடைக்கவே மாட்டார் என்று என்ன செய்ய இயலாது, சொல்ல இயலாது. ஈவன் மீ, நானாக இருந்தாலும் கூட அந்த பொறுப்பு உள்ளவனாய் தான் நான் வாழ வேண்டுமே அல்லாமல் ஐ ஆம் ஏ குட் மேன், நான் மூப்பன் என்று வாழ வேண்டும். நோ, ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட்
எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாக நிராயுதபாணியாய் நின்று அவருடைய சமூகத்தில் எல்லா மனதும் ஓப்பனாக இருக்கிறது, எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. ஐ கேனாட் ஹைட் எனிதிங், ஒன்றும் மறைத்து நான் வாழ்ந்ததில்லை. வருகிறார், ஒவ்வொரு நாளும் என்னை சுற்றி இருக்கிறார், என்னை நியாய்ந்திருக்கிறார். ஹி கீப்ஸ் மீ இன் ஹிஸ் ஹேண்ட், என்னோட கையிலே வைத்து நல்ல ஜுவல்லாய், நல்ல அந்த ஆபரணமாய் வைத்து மகிழ்கிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், எல்லோருக்கும் உரியதுதான். நமக்கு ஒன்றும் மமதை என்பது யாருக்கும் வந்துவிடக்கூடாது. நம்ம படைத்து நல்ல களஞ்சியமாய் வந்து விட்டோம், ஃபுல் ஸ்டாப் என்று எண்ணிவிடாதீர்கள். யூ மஸ்ட் க்ரோ, நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். அதை வைத்து தான் அடுத்த பகுதியாக நாம் சில பகுதியில் வாசிக்க வேண்டும். பிலிப்பியர்களின் அந்த நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாவற்றையும் வாசித்து தியானிப்பதற்கு நேரம் இல்லாத சமயத்தில் இதுதான் இப்பொழுதுக்குரிய செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 13ஆம் வசனம், சகோதரரே, அதை 12ஆம் வசனத்தோடு சேர்த்து சொல்லலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவன் நானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு தொடர்கிறேன் என்ற ஒரு பகுதியானது நெக்ஸ்ட் ஃபேஸ், ஒரு வருடத்தை தாண்டி நாம் போவதே போல், ஒன்றை முடித்து அடுத்த ஃபேஸுக்கு நாம் போவதே போல் ஆசையாய் தொடர்கிறேன். ஒருவர் என்னமோ படித்து கொண்டிருந்தவர்கள், என்னையா இது இத்தனை வருடம் 45 வருடம் ஆகிவிட்டு இன்னும் படித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்னமோ படிப்பு ஒரு ஆசையாக இருக்கிறது, அதை ஆசையாக தொடர்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இட் டசன்ட் பாதர் அபவுட் இஸ் ஃபேமிலி ஆர் எனிதிங், அதெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் படிப்பிலே அவர் பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கி போய்கொண்டே இருக்கிறாராம். அது அல்ல, எதையோ வைத்து ஆசையாய் தொடர்கிறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன், அவன் எப்படி இருக்கிறான், ஆசையாய் அதை தொடர்வதை போல் அவன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இத்தனை 2436 கம்பெனி என்று அந்த ஏதோ ஒரு அந்த நாட்களிலே டாடா பிர்லாவுக்கு இருந்தது. இப்பொழுது என்ன இருக்குது என்று சொன்னால் 12,000 சொச்சம் போல் கம்பெனி இருக்கிறது. அதை அவர்கள் ஆசையாய் தொடர்கிறார்கள். இன்னமும் கம்பெனி தொடர்வதில்லை, ஸ்டாப் பண்ணி கொள்ளாமல் போதும் தானே என்று எண்ணீரெல்லாம் இல்லை, இன்னும் ஆசையாய் தொடர்வதை போல். தேட் இஸ் எ டிஸ்ட்ராக்ஷன். அது அழிவுக்குரியது, அதை நிரந்தரமற்றது, மண்ணுக்குரியது, உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என்று எண்ணுகின்ற எண்ணத்திற்குரியது. ஒன்றாயிலும் நிலைத்து நிற்பது இல்லை. அதை தேவன் அதை மதிப்பிடுவதும் இல்லை. ஜீவன், மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று இருக்கிறதே. த லைஃப், அந்த லைஃப் வித் காட், அவரிடத்தில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்வதுதான் செல்வம். அந்த செல்வத்தை தொடர்வது, ஃபாலோ இன் த லைட், என்னை ஒளியிலே நடந்து வாருங்கள் என்று சொல்வதுதான் அழைப்பு. ஃபாலோ, ரன் ஆஃப்டர் மீ, நான் விசுவாச ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓடுவதைப் போலவே நீங்களும் அந்த ஓட்டத்தை ஓடுங்கள் என்று சொன்னாரே. இந்த இயேசுவை நோக்கி பார்த்து அநேகம் சாட்சிகளை கொண்டு நீங்கள் இதை தொடர்ந்து ஓடுங்கள், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு நான் தான் என்று அவர் சொல்லும்போது, தட் லைஃப் வி ஆர் ஃபாலோயிங், அந்த ஜீவனை பற்றி கொள்ளாமல் பற்றுவதற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. இந்த மண்ணுக்குரிய இந்த வாழ்க்கையிலே நீ 100 வருடம் வாழ்ந்து கோடியாக சேர்த்து வைத்துத்தான் என்ன ஆதாயம்? ஒரு ஆதாயம் இல்லை என்று சொன்னார். ஆதாயம் என்று சொல்வது 0 என்று சொல்லி வைத்து விட்டார். ஒன்றும் இல்லை என்று சொல்லி வைத்து விட்டதை வைத்து இந்த உலகம் மாயையில் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் பிழைப்பு கிடைத்த காரியங்களை பெற்றிருக்கிறோம். கத்தர் கொடுத்தால் வாங்கி கொள்கிறோம், கத்தர் கொடுத்தால் வாங்கி கொள்கிறோம். நானாக ஓடி கிராப் பண்ணுவது அல்ல. இந்த லோத்து ஓடி போய் அந்த பட்டணம் எனக்கு வேண்டும், வேண்டியே கண்டிப்பாக வேண்டும், பிடித்து கொள்வேன் என்று ஓடினதை அவன் ஆபிரகாம் விட்டு விட்டான். ஆபிரகாம் வேறு, இந்த லோத்து வேறு. அவன் ஓடி போய் அவன் சென்று அந்த லோத்து போய் அந்த பட்டணத்தை, அந்த சிங்கப்பூரை, பச்சை பசையில் அந்த அமெரிக்காவை, அவன் ஜப்பானை போய் பிடித்து அனைத்து அவன் கொண்ட பொழுது இட் பிகேம் ஹிஸ் கர்ஸ். அது அவனுடைய சாபக்கடாயம், அது மாறிவிட்டது. அதுபோன்று ஓடுகிற ஜனங்கள் ஆசையாய் தொடர்கிறார்கள் பாருங்கள். அவர்களை விட்டுவிடுங்கள். நாம் அவர்களைப் போலவே இருக்கிறோம் என்று சொன்னால் ஆசையாய் தொடர்கின்றது என்ன என்று ஒரு கேள்வி ஆண்டவர் இப்பொழுது கேட்டு, நான் அந்த டெஸ்ட் வைக்கிறேன் என்று ஒவ்வொரு இருதயத்தையும் திறக்கிறான் என்று வைத்து ஐக்கனோட ஓப்பன் பண்ணி ஆண்டவர் வந்து எல்லாருடைய இருதயத்தையும் திறக்கும் பொழுது, என்ன இது ஆசை, என்ன இந்த ஆசை வைத்திருக்கிறாய், என்ன அந்த ஆசையை வைத்திருக்கிறாய், என்ன இந்த மண்ணுக்குரிய ஆசையை வைத்திருக்கிறாய், இந்த மண்ணு தான் ஒன்றும் இல்லை, லாபம் இல்லை என்று சொன்னேனே, ஏன் உன்னுடைய ஆத்மாவுக்குரிய சேர்த்து வைக்கவில்லை? நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருந்திருக்க வேண்டும், ஏன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் நீ இல்லை? நீ பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைத்திருக்க வேண்டிய எல்லாம் மண்ணுக்குரியதை தானே, மண் வாசனை தானே இங்கே வீசி கொண்டிருக்கிறது, கீழானதை தானே எல்லாம் தேடிக்கொண்டே இருக்கிறாய் என்றவர் உங்கள் இருதயத்தை வைத்து சோதித்து, ரைட் now இந்த கடைசி இந்த வாரம் 363 நாட்கள் முடிந்து இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது என்று சொல்கிற
இந்த கடைசி வருடத்தில் வந்து உங்களை சோதித்து பார்ப்பார் என்றார். தட் would be a sad thing. தேவனுடைய ராஜ்யம் நாம் மத்தேயு 18 வாசிக்கிறோம். அது என்ன செய்கிறது? தன்னுடைய அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? அந்த எஜமான் கணக்கு பார்க்கிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறது. எப்படி இருக்கிறான்? கணக்கு பார்க்கிற எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவர் கணக்கு பார்க்க மாட்டாரா? ஒரு தோட்டம் என்று இருந்தால் அந்த தோட்டக்காரன் வந்து கணக்கு பார்க்குற இடத்துல போய் ஒப்புவிக்க மாட்டானா? போன வருடம் அங்கே கனி தரவில்லை, இந்த வருடமாவது கனி தரும் என்று எண்ணி தான் நாங்கள் வைத்தோம், ஆனால் இந்த வருடம் கனி தரவில்லை, வெட்டி போடலாம் என்று சொன்னவள் ப்ளீஸ் இந்த ஒரு வருடமும் வைத்திருக்கலாம் என்று அவன் கேட்கிறானே பாருங்கள். அதுபோன்று கணக்கு பார்க்காமல் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே தேவ ராஜ்யம் இல்லவே இல்லை. யூ திங்க் தட் யூ கேன் டூ எனிதிங், எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று எண்ணுகின்றவனாய் கேன் ஐ டூ தேன், என் மனம் எனக்குரியது, எதை வேண்டுமானாலும் சிந்திப்பேன் என்று என்னால் சிந்திக்க அதை என்னால் இயலுமோ? என்னுடைய மனது என்று சொல்வது தெய்வ பயத்திற்கு உரிய ஒரு பெட்டகம். நோபடி see that. ஒருவரும் மனதை பார்க்க இயலாது, ஒருவரும் அந்த கள்ள எண்ணத்தை பார்க்க இயலாது, தந்திரங்களை பார்க்க இயலாது. அந்த ஏன் அதை பார்க்க இயலாது என்று அவன் வாழ்கிறான். தெய்வ பயம் அவனுக்கு இல்லை. எங்கே தேவன் அங்கே இருக்கிறார்? இங்கே பாரும், பாவம் செய்யலாம், ஒருவரும் அங்கே இல்லை என்று சொல்கிற அந்த அந்த ராணியை போல் அந்த மாறிக்கொண்டிருக்கிறவள் சொல்லிவிடலாம். ஒருவரும் இல்லை, நோபடி see that என்று நீங்கள் உங்களுடைய மனதை வைத்திருந்தாலும் உங்களுடைய மனதின் சிந்தனைகளை கணக்கு பார்ப்பார். அவர் வருவார், உங்களுடைய யோசனைகளை வரையறுப்பார், வெளியரங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் எப்படி வாழ்ந்தாய் என்று பார் என்று அவனை குறித்து அவன் வெட்கமடைய முடியாதை செய்வார். He will do that, அதை அவர் செய்வார். I have that fear, the healthy fear, ஆரோக்கியத்தை, நல்ல ஆரோக்கியத்தை என் உள்ளத்தில் வைத்து கொள்ளையாய் வைத்து நான் வாழ்கிறேனே. God see that, தேவன் அதை பார்க்கிறார். I saw no trace of hatredness, அங்கே பகை என்பதற்கு ஒரு ட்ரேஸ் கூட வந்துவிடக்கூடாது. ஹெல்ப் மீ என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம், அவர் பலத்த சத்தத்தோடு இரவும் பகலும் கூப்பிட்டதை போல் கூப்பிடுகின்ற ஒரு மனுஷன் தெய்வ பயம் கொண்டவன். ஏனென்றால் அந்தரங்கத்தை பார்க்கிற ஒருவர் தான். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் செய்து அவருடைய பய பக்தி நிமித்தம் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வெளியே சும்மா அழுகிறது ஜெபிக்கிறது என்பது கூட விட மேலாய் அந்தரங்கத்தில் ஜெபித்தவனாக இருந்திருக்க வேண்டும். அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஒரு சகோதரியாக இருந்திருக்க வேண்டும். எது அந்தரங்கம்? நோபடி see that, ஒருவரும் பார்க்காது அந்த எண்ணம். அவனுக்கு ஒருவனை பயத்து கொண்டே ஹல்லேலூயா என்று அவன் கை கொடுப்பான், என்னவென்றாலும் செய்து கொண்டிருப்பான். ஒரு தவிப்பாக இருந்திருக்க வேண்டும். அந்த சகோதரி திருந்தினால் நல்லா இருக்குமே, இந்த சகோதரி திருந்த வேண்டுமே என்ற தவிப்பும் ஜபத்தையும் வைத்துக்கொண்டு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் 100% அந்த விருப்பமே இல்லாமல் சும்மா கை குலுக்கை கொண்டதை ஆண்டவர் கணக்கு பார்க்க மாட்டாராம். மனுஷனே, இது என்ன உன்னுடைய மயமாலம்? வெளியே ஒன்று உள்ளே ஒன்றா? உள்ளே நீ ஏன் இப்படி வைத்திருக்கிறாய்? there is no fear of God, தெய்வ பயம் அங்கே இல்லை. தேவனுக்கு பயந்து வாழுகின்றவன் இது ஓப்பன், தன்னுடைய கணக்கு பார்ப்பதற்கு விட்டிருப்பான். கணக்கு பார்க்குற நேரம் வரும்பொழுது அந்தரங்கெல்லாம் புட்டு வைக்கிறார் அங்கே என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே கிடுகிடு என்று அவன் நடுங்க மாட்டான். he will be bold. ஏனென்றால் அந்த நாளிலே நீங்கள் வெட்கமடையாதபடி உங்களை சுத்திகரித்து கொண்டது என்று அந்த ஒன்றியாவனிலே வாசிக்கிறோம். I should not get ashamed before God. ஜீவனில் தேவனுடைய அந்த நியாயசனத்திற்கு முன்பாக, கிறிஸ்துவ நியாயத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமே என்ற அச்சம் எப்பொழுதும் அவன் பெற்றிருக்கிறவனாய் இருப்பான். ஆகவே நம்முடைய கடந்த வாழ்க்கையை குறித்து ஒரு ஸ்க்ரூட்டினைஸ், ஒரு அக்கௌண்டபிலிட்டி கேட்பாரா? சொல்லுங்கள், கேட்பாரா? சொல்லுங்கள். என் தேவன் நல்ல தேவன், உங்கள் தேவன் தான் இப்படி கேட்பார் என்று எண்ணுகிறீர்களோ? எல்லோருக்கும் கேட்பாரா? எஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். அதை குறித்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்று சொன்னால், எவ்ரிடே, நாளுக்கு நாள் புதிதாகுங்கள். நாளுக்கு நாள் அந்த பழைய மனிதன் அழிய வேண்டும், நாளுக்கு நாள் அவன் புதிதாக வேண்டும் என்று இருக்கும் பொழுது எவ்ரிடே ஐம் ஜட்ஜ், நான் நியாயந்தீர்த்து வாழ்ந்து விட்டால் கடைசி நாட்களே அந்த அக்கௌண்டபிலிட்டியிலே என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அந்த 1 அதிகாரத்திலே நாமை தேவனுக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்த்து கொண்டால் வருவார், அதை நியாயம் தீர்ப்பார். அதுபடி கீழ்ப்படிந்து நான் வாழ்கிறேன் என்று வாழ்ந்தால் நமக்கு என்ன இல்லை? நியாய தீர்ப்பு இல்லை. தட்ஸ் a கிரேட் காஸ்பல், ஒரு பெரிய ஒரு சுவிசேஷம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன், அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னை தானே நியாயம் தீர்த்து வாழ்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால்
ஹீஸ் மேபி ஒய்ஃப் வில் பி ஷாக்டு, அதிரடிவாள், அல்லது கணவன் அங்கே அதிர்ச்சி அடைவான், அல்லது ஊரார் பார்த்து அதிர்ச்சி அடைவான். அடேங்கப்பா, நல்ல கிறிஸ்தவன் எண்ணிக்கொண்டு இத்தனை மறைவான காரியங்களை செய்து கொண்ட நாசகாரன் என்று பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எவ்ரிபடி, எல்லோருக்கும் முன்பாக அந்த வெளி தோற்றத்தில் உள்ள அந்த வினியர், அந்த முகத்திரை சடாரென்று கிழிக்கப்பட்டு எல்லோரும் கணக்கு ஒப்புவிக்கிற இடத்துல இவர் ஒருவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அந்த எபிரேய நாளில் வாசிக்கிறோமே. வந்து நிற்கும் பொழுது எவ்ரிதிங் இஸ் ஓப்பன், நேக்கட், நிர்வாணமாய் ஆக்கப்பட்டு விட்டது. சிந்தை நிர்வாணம் ஆக்கப்பட்டது, அவனுடைய யோசனை நிர்வாணமாய் மாற்றப்பட்டு விட்டது. அந்தரங்க ஜீவி எல்லாம் ஓப்பனாய் வெளியே வர தொடங்கிவிட்டது. பெரிய பசுத்தனை போல் நடக்கலாம் போன அவன் வெட்கமடைந்து குனிந்து போய் உருண்டு போய் பாதாளத்தில் போய் சேருவான். ஹி கேனாட் லிவ் இன் த லைட். ஒளியில் இனிமேல் வாசம் பண்ணுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த ஒளியை கண் கூசுகின்ற ஒளியாக இருக்கிற அப்படின்னாலே ஹி கேனாட் சீ காட். தேவனை தரிசிப்பதில்லை. பசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். ஏனென்றால் காட் இஸ் ஹோலி, யூ ஆர் ஆல்சோ ஹோலி. தேவன் பரிசுத்தமாக இருக்கிறதை போலவே நீங்களும் பரிசுத்தமாக இருக்கிற அப்படினால் யூ வில் சீ காட். தேவனை தரிசிப்பீர்கள், கண் கூசுவதே இல்லை. தட்ஸ் a wonderful thing. அதுபோன்று ஒரு என்ன உண்டு நம்ம எல்லோருக்கும்? கணக்கு பார்க்கிற காலம் ஒன்று உண்டு என்பதை மறந்து விடாங்கள். 365 நாட்களை அவர் கொடுத்தார். இத்தனை நாட்களை கொடுத்து விட்டு 5 தாளந்தை கொடுத்தார், 3 தாளந்தை கொடுத்தார். எத்தனையோ பேருக்கு 5 தாளந்தை கொடுத்தார், 3 தாளந்தை கொடுத்தார், ஒருத்தர் 1 தாளந்தை கொடுத்தார். கடைசியில் கணக்கு கேட்டாரா? அவன் தூங்கி கொண்டு தான் அவனை தட்டி எழுப்பி எந்திரிப்பா, கொடுத்த 1 தாளந்தை என்ன செய்தாய் என்று கேட்காமல் இருப்பாரா? சொல்லுங்களேன். கிறிஸ்டியானிட்டி அது போன்று உள்ள சீரியஸ்னஸ் எல்லாம் இழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. எல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். அங்கே உலகத்துக்குரிய பெண் கொல்லவும், பெண் வாங்கவும், பெண் கொல்லவும், புசிக்கவும், குடிக்கவும், கட்டவும், நடவும், அவர்கள் விற்கவும், அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் ஓப்பனாய் பாவம் என்று இருப்பதில்லை. அங்கே என்ன பாவத்தை அவர் சொன்னார்? விபச்சாரம் செய்யவும், அவர்கள் கொலை செய்யவும், அதை அவர் எழுதி வைத்தார். எல்லாம் மண்ணுக்குள் இருந்து தேட ஆரம்பித்து விட்டார்கள். யார் அவர்கள்? கிறிஸ்தவராக இருந்து கொண்டு இவர்கள் ஜாலி, ஒரு கிறிஸ்தவன் ஜாலி என்று வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்வதும், அதற்கு சில மேய்ப்பர்கள் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவதும், ஸ்டேஜே ஒரு ஸ்டேஜாய் மாற்றிக்கொள்வதும், பிரசங்க பீடம் அனல் கொண்ட பிரசங்க பீடமாய் அங்கே இல்லாமல் அது ஒரு வேடிக்கை தலமாய் ஒன்றை மாற்றிக்கொள்வதும், எல்லோருக்கும் நல்ல ஒரு பெரிய உங்களுக்கு தலைவலி இருந்தால் கொஞ்சம் அமிர்தாஞ்சனை போட்டு விடுவதும், ஒரு காய்ச்சல் என்று இருந்தால், ஒரு பெரிய ஒரு தலைவலி என்று இருந்தால் அதற்கு பின்னால் வேறொரு காரியம் இருக்கக்கூடும் என்பதை அறிவுதான் நல்ல டாக்டர். உனக்கு கேன்சர் இருக்கிறபடினால்தான் தொடர்ச்சியான இந்த காய்ச்சல் வரை என்று சொல்லுவான். அல்லது வேறொரு அந்த பிரெயின் டியூமர் இருக்கிறபடினாலும் விடைவிடாத தலைவலி இருக்கிறது என்று அவன் சொல்லுவான். வெறும் அவன் எதை தடவி விட்டு போக மாட்டான். அமிர்தாஞ்சனை தடவி விட்டு போக மாட்டான். யூ ஆல் லிசன் மீ, இல்லை கவனித்து கேட்கிறீங்களா? யூ லிசன் மீ, எஸ். அதுபோன்று இல்லாத ஒரு சபையாக இருந்திருக்க வேண்டும். உன் ஆத்மாவை நன்றாய் விசாரிக்கிறவர்களை என்று எழுதியிருக்கிறது. அவன் எதை நன்றாய் விசாரிக்கிறான்? உங்கள் வீடு கட்டி விட்டீர்களா? உங்களுடைய அது நடந்து கொண்டு இருக்கிறதா? இந்த வியாபாரம் நன்றாய் செழித்திருக்கிறதா? எப்படி உங்கள் தொழில் நடந்து கொண்டு இருக்கிறது? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட வராமல் தொழிலை பார்ப்பீர்களே, எப்படி உங்கள் தொழில் போய் கொண்டு இருக்கிறது? இதே அவன் விசாரிப்பான், ஆத்மாவை விசாரிப்பான். அவரின் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதைகளை நடத்துவார். இதையெல்லாம் மறந்துவிட்டு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்று ஒரு டாலரை வைத்தால் எங்கே அவர் மேய்ப்பராக இருந்தார்? அங்கே அவர் உங்களை நடத்தவில்லையே, நீங்களாக போய்கொண்டு என் ஆத்மாவை நடத்துகிறார் என்று சொல்வது சரிதானா என்று அவர் விசாரிக்க மாட்டாரா? அப்படியெல்லாம் விசாரிக்கிற ஒரு இடம்தான் இந்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தில் ஆசையாய் நான் பிடித்து எதற்காக இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு கர்த்தரை பின்தொடர்கிற ஒரு வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணி வைத்திருக்க வேண்டும். ஐ ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை தொடர்கிறேன், எந்த நிலையிலும் பின்தொடர்கிறேன். என்னை வாழ்விலோ தாழ்விலோ, துன்பத்திலோ, என்னுடைய சுகத்திலோ, உயர்விலோ அல்லது மேன்மையிலோ எதுவும் அவரை தொடர்வதிலிருந்து என்னை பிடித்து வைத்து கொள்ள இயலாது. ஆசையாய் தொடர்கின்ற ஒரு வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவன் வைத்திருக்க வேண்டும் அல்லவோ?
பல்லாண்டுகள் தேவனே ஒட்டி 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 அவன் தொடர்ந்து பற்றி வாழ்ந்தவன் அந்த ஆசையை தவிர வேறொரு ஆசையை அவன் வைத்திருக்கவே மாட்டான். வேறொரு ஆசை இல்லை. என்னது பாட்டு? நல்ல பாடுங்கள். வேறொரு ஆசை இல்லை ஏசுநாதா. எல்லாம் இந்த வசனத்தை வைத்து கொஞ்சம் டச் பண்ணி படித்து விட்டால் போதுமா? சும்மா வார்த்தையில் தானே பேசியிருக்கல, அதற்கு கூட கடைசி நாட்களே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஒரு பக்தன் அவர் சொன்னார் ஒரு பாடலிலே, சல்லிக்காசும் எனக்குரியதல்ல, எல்லாம் யாருடையது? உம்முடையது என்று சொல்லி வைத்து விட்டு காணிக்கை என்று வரும் பொழுது சல்லிக்காசோடு என்ன செய்ய மாட்டான், போட மாட்டான். பாடி வைத்து விட்டு அவன் செய்தானா என்றால் இல்லை, எல்லாம் எனக்குரியதல்ல, ஒரு சல்லிக்காசு கூட எனக்கு இல்லை ஆண்டவரே, எனக்குரியது எல்லாம் உம்முடையது என்று அவன் சொல்லுவான். கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய பணிக்கென்று ஆண்டவர் சொன்ன அந்த காணிக்கை என்று இருக்கிறதே, இவள் தன்னுடைய நல்ல பகுதியை போட்டாள், தன்னுடைய ஜீவனுக்கு அடுத்ததை கொடுத்தாள் என்று இருக்கிறது. மற்றவர்கள் மிகுதியிலிருந்து போட்டாள் என்று இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்ற ஒரு சீரியஸ்னஸை, தியாகத்தோடு, அந்த மனப்பான்மையோடு, ஆசையோடு அதை அவர்கள் போடவில்லையே. அதுபோன்று ஆசையாய் தொடர்கின்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் வேறு எதையும் செய்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆசையாய் நீங்கள் சபையிலே உட்கார்ந்திருக்காமல், ஒரு ஆர்வத்தோடு உட்கார்ந்திருக்காமல், பாதி தூக்கத்தோடு உட்கார்ந்திருந்தால் he will reject that person. லீவ் தான், அவனை விட்டு விடுங்கள். அவர் கடைசியாக சுற்றி முற்றி வந்து அப்படியான யார் இருப்பார் என்றால், என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் இருந்தால் போதும், ஐ வில் பி தேர், அங்கே இருப்பேன் என்று இருந்ததெல்லாம் உங்களுக்காக இருந்தால் என்று இல்லை, யாரோ ஒரு தூங்கி கொண்டிருந்தவர்களுக்காக இல்லை. ஃபார் த 2 or 3 அவருடைய நாமத்தின் மீது கொண்ட அக்கறையினாலே அவருடைய நாமத்திற்கு இழிப்புகள் ஏற்பட்டு விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கிறவர்கள் எவர்களோ அங்கே தான் அவர் தன்னுடைய வாசத்தை அவர் தருவாரே அல்லாமல் டு நோபடி, எல்லோருக்கும் தன்னுடைய வாசத்தை தருவதில்லை. எத்தனை பேர் கூடியிருந்தாலும் அந்த 2 அல்லது 3 பேருக்காகவே அங்கே வருவார். ஐயா, 6000 புருஷர்கள் திரண்டு வந்தார்கள், ஆனால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போகவில்லை. எத்தனை பேர் இருந்தார்கள் ஆர்வம் கொண்டவர்கள்? ஜஸ்ட் 2 பேர். அந்த 2 பேருக்காக அவர் கூடவே இருந்து மற்றவர்களையெல்லாம் வனாந்தரத்தில் சாகும் வரைக்கும் அங்கே வனாந்தரத்தை சுற்றி வந்து அவருடைய சடலங்கள் எல்லாம், கடைசி சடலம் வனாந்தரத்தில் விழுவரைக்கும் காத்திருந்து இந்த யாக்கோவை இந்த காலேபையும் யோசேப்பையும் அழைத்து போகும்படி சொன்னாரே. அப்படித்தான் வைராக்கிய வாஞ்சையை கொண்டவர் அவர். காட் இஸ் த சேம். தேவன் மாறாதவர், இருக்கிறவர், பூர்வ வழிகளை கண்டு நடங்கள் என்று அவர் சொன்னார். இந்த பிகினிங் வாஸ் காட், ஆதியிலே தேவன் என்பதை விட்டுவிடாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மாயத்தை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். ஐ ஹேவ் மை ஒரிஜினல் ஆதி தேவனை உள்ளத்தில் வைத்து நான் பாதுகாத்து நடக்கிறேன். அல்லாமல் இக்காலத்துக்குரிய அந்த தேவனை இந்த ஆரோன் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி நல்ல அந்த பொண்ணையெல்லாம் போட்டு அதையெல்லாம் ஒரு கன்றுக்குட்டியை மாற்றி யெகோவா என்று அவர் ஆர்ப்பரித்தார்களே, அதுபோல் மாற்றுகிற ஒரு பகுதிக்குள் சென்றுவிடக்கூடாது. ஆதி தேவன் அவரை வைத்து பார்க்க வேண்டும். ஐ லவ் த செயின்ஸ். அநேக பத்திரிகை அந்த பரிசுத்தவான்களை நான் படிக்கும் பொழுது அநேக பரிசுத்தவானுடைய புக்குகளை நான் வைத்திருக்கிறேன். வாழ்ந்து முடித்து அல்லது வாழ்ந்து 92 வயது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இன்னமும் ஏதாவது எழுதி கொண்டிருக்கிற சில பரிசுத்தவான்களை எல்லாம், புத்தகங்களை எல்லாம் நான் வைத்து, ஏன் அதை மொழிபெயர்த்து நாம் பரலோக பொக்கிஷங்கள் பத்திரிகைகளை நாம் வெளியிடுகிறோம் என்று சொன்னால், தி ப்ரிசர்வ் தட் ஓல்டுனஸ், அந்த ஆதித்தன்மையை மாறாமல் பூர்வ வழிகளை விட்டுவிடாமல் நிலைத்து நின்றவர்கள். அவர்கள் ஒரு நாளும் இந்த திடீரென்று மாறி போகின்ற இந்த ஜாலியாய் குதித்து கொண்டு விளையாண்டு கொண்டிருந்த அந்த விக்கிரகத்தை அந்த இடத்திற்கு மாறிக்கொள்ளாதவர்கள். they got the Jehovah alone, தேவனை மாத்திரம் பற்றி கொண்டவர்கள். அதுபோன்ற ஒரு ஆசையை உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோன்று பரிசுத்தவான்களை காண்பதற்கும் உள்ளத்தில் ஆசை கொண்டிருக்க வேண்டும். அதுபோன்று பரிசுத்தவான்களை நான் சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் கொள்ளை ஆசை நான் கொண்டிருப்பது உண்டு. வேதவசனத்திற்கு புரண்டு போய் அவர்கள் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று என்று இருக்கும் பொழுது ஊசுவதையா யாராயிருந்தாலும் நமக்கு என்ன, மை வேர்ட் ஆஃப் காட் இஸ் வித் மீ, தேவனுடைய வார்த்தை, மாறாத வார்த்தை நான் வைத்திருக்கிறேன், தட்ஸ் குட், மாறாத பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன், தட் இஸ் குட் என்று வாழ வேண்டுமே. அல்லாமல் மாறி போய் தடம் புரண்டு நாம் ஒரு காலம் நாம் சென்று விடக்கூடாது. ஆசையாய் தொடர்கின்ற ஒரு ஜீவியம் இல்லை என்று சொன்னால் இட்ஸ் நாட் எ கிறிஸ்டியன் லைஃப். உங்களுடைய இருதயம் ஒரு 40 வயதோ 50 வயதோ 70 வயதோ 80 வயதோ என்று இருக்கும் பொழுது அந்த இருதயம் ஆசையாய் துடிப்பதற்கு பதிலாக கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால், ஐயோ ஸ்லோவாக ஓடாத இருதயமே, கடைசி வரைக்கும் இப்படி தொடர வேண்டும்,
ஆசையாக ஐயோ விட்டுவிடாதே விட்டுவிடாதே, இல்லை கொஞ்சம் மாற்றி அந்த அந்த பிளட் ப்ரெஷர் வருகிறது அல்லவா, அதில் வந்து ஒரு 70 80 பதிலாக நான் தாறுமாறாய் ஓடி 90 வருகிறேன் என்று கேட்டால், தயவு செய்து மாறாதே அப்போ, அப்படியே இருந்து 70 பல்ஸ்லேயே வைத்து அடித்து கொண்டே இரு, அது போனால் பிபி கூடுது என்று சொல்லுவான், பின்பு அந்த மாரடைப்பு என்று சொல்லுவான், என்னென்னவெல்லாம் வந்து விடுமே. ஐயோ நீங்கள் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்படியே நிலைத்திருக்க வேண்டும் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? யோபுவை போல் உன்னுடைய ஆசையெல்லாம் பிடுங்கிக் கொள்வேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டவரே, இந்த வீடு இருக்கட்டும். யோபு எப்படிப்பட்டவரோ அதை நீ பிரத்யேகமாக வைத்து அவனை நீ சோதித்து என்னை அப்படி சோதித்து விடாதரும் என்றெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களே. ஆசையாய் தொடர்கின்ற ஒரு மனுஷன், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ தட் இன் மை லைஃப், நிராகதியாய் ஜீவபலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து விடுவான். இன்றைக்கு ஜீவன் இருக்கிறதா, இன்றைக்கு அவன் ஒப்பு கொடுத்து விடுவான். நாளைக்கு ஜீவன் இருக்கிறதா, நாளைக்கு ஒப்பு கொடுத்து விடுவான். 363 நாட்களும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவன் எத்தனை மகிழ்ச்சியாய் அவன் இருப்பான். புத்தியில் ஆராதனை செய்தவனாய் அவன் வாழ்ந்திருப்பானே. அதுபோன்ற ஒரு ஆசையாய் தொடர்கிறேன் என்ற ஒரு பகுதியை நாம் எல்லோரும் வைத்திருந்திருக்க வேண்டும். நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கே வருகிறோம்? திஸ் ரேஸ், இந்த ஜீவன் என்ற இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு தான் உள்ளே நுழைகிறோம். ஆசையாய் ஆண்டவரை நோக்கி, எதற்காக அவர் என்னை பிடித்தவரோ அவருக்கு நான் மகிழ்ச்சியை நான் கொண்டு வரும்படி, அதை அடைந்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று அவன் சொல்கிறான். சகோதரரை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, அல்லேலூயா, எப்படி அவர் ஓடுகிறார்? ஆசையாய் தொடர்கிறார். பிறகு எப்படி அவர் பின்னானவைகளை மறந்தார்? முன்னானவைகளை நாடி அவர் ஓடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காகவே லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று அவர் சொன்னார். அது எல்லாம் அந்த ஒரு ஓடுகிற ஓட்டத்தில் எவ்ரி டைம், ஒவ்வொரு சமயமும் ஹி சி கான் இன் டிஃப்ரெண்ட் வே. அவருடைய மகிமையை அவர் பார்க்குறார். பரலோக ராஜ்யத்தை ஒரு முத்து வியாபாரிக்கு ஆண்டவர் பரலோக முத்து வியாபாரிக்கு ஒப்பு கொடுத்தார். அதை வைத்து அவர் பேசினார். அந்த முத்தை தேடுகிறவன் until he founded that beautiful pearl, அந்த விலையேறு பெற்ற அந்த முத்தை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஒன்றை வாங்கிறான், திஸ் வெரி குட் என்று அறிகிறான். இன்னொரு இதோட பெஸ்ட்டு முத்தை என்று பார்க்கும்பொழுது அதை அவன் வைத்துவிட்டு இதை விட்டுவிட்டு இன்னொன்றை அதை அடுத்தது வாங்கினான். இதை விட்டுவிட்டு தான் வாங்கிறான், கீழே போட்டு விட்டு போகவில்லை. அதை விட்டுவிட்டு அடுத்ததுக்கு போகிறான். எது வரைக்கும் அவன் போய்கொண்டே இருப்பான், எது வரைக்கும் அவன் போய்கொண்டே இருப்பான் என்று அந்த ஓமையிலே ஆண்டவர் சொன்னார். நல்ல முத்தை, இந்த ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் பேர்ல் என்று இருக்கிறது. பியூட்டிஃபுல் பேர்ல், அதை காணும் வரைக்கும் போய் இருந்து தன்னுடைய எல்லாம் விட்டுவிட்டு he will get the phrase beautiful pearl, அது வரைக்கும் அவன் ஓடிக்கொண்டே தான் இருப்பான். அல்லேலூயா, அதை ஃபவுண்டை நீங்கள் எல்லாம் கண்டுபிடித்து விட்டீங்களா? அப்படித்தான் ஆசையாய் அவரை தொடர்கின்ற வாழ்க்கையை நீங்கள் வைத்திருந்தீர்களா? டு யூ ஹேவ் ஆல்ரெடி சம் பேர்ல்ஸ், நல்ல முத்துக்களை வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் இன்னும் அதிகமான முத்துக்களை நீங்கள் ஓடிகளை பார்க்கும் பொழுது, அடடே, தேட் இஸ் வெரி மச் பெஸ்ட், இன்னும் அதிக நான் சாந்தம் என்று இதே நிரந்தரமாக எண்ணிக்கொண்டு அதை விட மேலான சாந்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பெற வேண்டும் என்று அதை நோக்கி ஓடியிருந்திருக்க வேண்டாமா? பொறுமை என்று என்னை பற்றி நானே கணக்கு போட்டு பொறுமையிலே வல்லவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். கர்த்தாவே, நான் பொறுமையே இல்லை என்று தான் யோசிக்கிறேன். அதோ அந்த பொறுமையை நான் அடைய வேண்டும் என்று எண்ணி அவன் ஏற்கனவே இந்த பொறுமையை கீழே போடுவதல்ல, அந்த பொறுமையை விற்று என்று சொன்னால் அதை உள்ளடக்கி வைத்து அவன் அதோடு சேர்த்து இன்னொரு பொறுமையினுடைய மேன்மையை அவன் பெற்றுக்கொள்கிறான். பொறுமையின் மேல் அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் அன்பிலே அவன் வளர்கிறான். எல்லாவற்றிலேயும் அவன் வளர்ந்து 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 ஓடுகிறவனாய் அவன் மாறுகிறான். எனவே அந்த அவரை அடையும்படிக்கு பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி அதை பின்னானவைகளை வைத்தே அநேகர் அதை வைத்து அதை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். நீ நல்லவன், பொறுமையுள்ளவன், சாந்தமுள்ளவன். அன்று அவர் சொன்னார் பார்த்தீங்களா, என்னை பொறுமையுள்ளவன், வெரி குட். ஐயோ இந்த பிரதர் என்று சொன்னார், தட்ஸ் குட். அதை நான் வைத்து கொண்டே இருக்கிறேன் என்றால் இருப்பது பின்னணிகளை மறந்திருக்க வேண்டும், லக்கை நோக்கி தொடர்ந்திருக்க வேண்டும், ஆசையாய் தொடர்ந்திருக்க வேண்டும், அதை பிடித்து கொள்ளும்படி அவன் ஓட வேண்டும். வெறும் ஓட்டம் என்று இல்லை, அதை லக்கை நோக்கி தொடர்ந்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குரிய பந்தய பொருளை நான் பெற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆகவே பின்னானவைகளை பார்த்து நின்றுவிட்ட எத்தனையோ சகோதரர்கள் சகோதரி இருக்கிறார்கள், சகோதரிகளையும். தட் இஸ் த worst thing
ஐ prayed many years before. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே, யூ ஹவ் given the treasure, நல்ல பொக்கிஷங்களை தந்திருக்கிறீர். ஆனால் நான் இதை வைத்து பெருமை கொண்டாடி இங்கே உட்கார்ந்து விடக்கூடாது. நான் தொடர்ந்து ஆசையாக ஓடி பந்தய பொருளை அடைய வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் இந்த 365 நாள் 2 நாளில் முடிந்த பிறகு ஒரு ஓட்டத்தை மகிழ்ச்சியாக நீங்கள் ஓடிவிட முடியாது. மற்ற எல்லோரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நினைத்திய சொல்லிக்கொண்டு அவர் போவார்கள். அந்த சாயங்காலம் ஆன உடனே எல்லாமே புத்தாண்டு எல்லாம் போய்விடும். அவர் பழைய ஆண்டை தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். நமக்கோ திஸ் இஸ் நியூ இயர், ஒரு புது ஆண்டு ஒன்று வந்து விட்டது. ஐ ஹவ் டு ரன், பின்னாடைகளை நான் மறந்து முன்னாடைகளை நோக்கி அவரை ஆசையாய் நான் தொடர்ந்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறேன். ஹல்லேலூயா. அந்த எபிரேயர் 12 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிகமொன்று திரளான சாட்சிகளாகிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை வைத்துக்கொண்டு இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை நான் ஓடினதை போலவே பொறுமையாக ஓடுங்கள். ஓடி நானே அந்த விசுவாசனுடைய துவக்கம் முடிவாக இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் ஓடுங்கள். அவர் எப்படி ஓடினார் என்று அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கும். அவரோ அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஓடினார். அவர் பாவிகளால் இந்த விரோதங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஓடினார். ஓடி அடுத்த வசனம் மகிமையை முடிவடையே பார்த்தீங்களா? பிதாவின் வலது வாசத்தில் ஏறி வானங்களின் வழியாக ஏறி பிதாவின் வலது வாசத்தில் போய் அமர்ந்தார். இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், இந்த தேவனுடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் என்று இருக்கிறது, அங்கே அடையும் வரைக்கும் அவர் ஓடினார். ஹல்லேலூயா. அதுபோல் நீங்களும் இந்த ரேஸ், இந்த பந்தய ஓட்டத்தை ஓடுங்கள் என்று அவரை பின்தொடர்ந்து ஓடுகின்ற ஓட்டத்தை ஸ்ட்ராங்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹூ நோஸ், நமக்கு என்னவென்று தெரியும். ஒருவேளை 365 நாள் முடிவதற்குள்ளாகவே ஆண்டவர் வந்தாலும் வந்து விடுவார். அதற்கு பின்பு நீங்கள் ஓட முடியாது சகோதரர்களே. ஓடிக்கொண்டிருக்கவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அவரை காண வாஞ்சித்து கொண்டிருப்பவன் வந்துவிட்டார், ஏதோ ஆவியும் மனவாட்டியும் மாறும் என்று அழைத்தால் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் வந்துவிட்டார் என்று எல்லாவற்றையும் விட்டு போய்விடுவார்கள். இந்த மண்ணுக்குறையை வைத்து அதை ஒரு சதம் என்று வாழ்ந்தவர்கள் விட்டுவிடுவார்கள். அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். ஐயோ, இந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும், அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும், அந்த மனுஷன் கவலை வேண்டும், இவனை ஏதாவது நடத்த வேண்டும் என்றெல்லாம் எண்ணத்தையோ ப்ரோக்ராம் வைத்திருப்பவர்கள் ஒரு காலம் அவர்கள் விட்டு போக மாட்டார்கள். ஆகவே அதுபோன்று அந்த பின்னாணைகளை மறந்து என்ற அந்த பகுதியிலே ப்ளஸ் பாயிண்ட் என்று சொல்வதெல்லாம் நாம் பெற்றதை வைத்து பெருமையை அடைந்து விடக்கூடாது. அவைக்குரிய பெருமை என்று சொல்வது ஐ ஆம் பெட்டர் தேன் யூ என்று சொல்கிற ஒரு இவாலுவேஷனை போட்டு விடாங்கள். அந்த பொல்லாத மனுஷன் கேட்டான், என்ன, நான் 6ஆம் மணி வேலையிலேருந்து இருக்கிறேன், எனக்கும் ஒரு வெள்ளி பணம், 11ஆம் மணி வேலைக்கு அவன் வந்தான், அவனுக்கும் ஒரே வெள்ளி பணமா என்று அவன் கேட்ட பொழுது, மனுஷனை, எனக்குரிய பங்கு நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு கொடுத்து விட்டு போகிறேன், நீ ஏன் வன்கண்ணனாக இருக்கிறாய் என்று கேட்டுவிடுவாரே. ஆகவே இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். நாம் அதை ஒப்பிட்டு பார்ப்பது இல்லை. அவனைவிட நான் பெட்டர் என்று எண்ணிக்கொள்வதா, அவனைவிட நன்றாக ஓடினேன் என்று எண்ணிக்கொள்வதா, நான் பல வருடம் சபையில் இருந்தால் என்ன அதையே எண்ணிக்கொள்வதா, நான் ரட்சிக்கப்பட்டு 56 வருஷம், ஒரு வருடம் 56 வருஷம் என்று நான் எண்ணிக்கொள்வதா, இட்ஸ் யூஸ்லெஸ் கம்பேரிசன். ஒரு என்கரேஜ் பண்ணுவதற்காக நம்ம சொல்லியிருந்திருக்கலாம் ஒளியே, அதை ஒரு மேன்மையாக அவன் மனதிலே வைத்திருந்திருக்க மாட்டான், கண்டிப்பாக வைத்திருந்திருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் வன்கண்ணனாய் மாறுவதற்கு எவ்வளோ அபாயம் அங்கே இருக்கிறது. நான் தான் இவ்வளோ ஓடினேன், நான் சீனியர், நான் எவ்வளோ எனக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளோ தாழ்ந்து இருக்கு என்று தெரியுமா என்றெல்லாம் சொல்லுகின்றவர்கள். அப்படிலாம் மாறுதட்டி இந்த பிள்ளையை பார்த்துருக்கிறேன். எனக்குத்தான் அந்த போதக வரம் இருக்கிறது, எனக்குத்தான் எல்லாம் அந்த போதக வரத்தையும் வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சிலரை சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். பின்பு வந்து அவருடைய செய்தியிலெல்லாம் பார்த்தால் அங்கே சாரம் இருப்பதில்லை, பக்திக்குரிய வினயம் அங்கே இருப்பதில்லை, அபிஷேகம் அங்கே தங்கினதும் இல்லை. ஆகவே பின்னானவர்களை மறந்து என்று சொல்வது, we are all growing, நாம் எல்லோரும் ஓடிகளா இருப்போம் என்று சொன்னால் forget that. அதை மறந்து என்று சொன்னால் நீங்கள் மறந்தாலும் உங்களுக்குள் தான் இருக்கும். உங்களுடைய போய் பேங்க்கில் போய் டெபாசிட் 10,000 ரூபா இந்த வருஷத்துக்கு நீங்கள் போட்டு விட்டு வந்தால், அல்லது 1 லட்ச ரூபாய் போட்டு விட்டு வந்தால், பின்னாடி மறந்து என்று சொன்னால் 1 லட்ச ரூபாய் மறந்து விட்டால் என்ற அர்த்தம் அது எங்கே இருக்கத்தான் செய்கிறது. அங்கே 1 லட்ச ரூபாய் அங்கே இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் அதை மனதில் வைத்துக்கொள்ளாங்க. ஐ எம் ரிச் மேன், நான் வைத்திருக்கிறேன் பார்த்தையா என்று சொல்கின்ற எண்ணம் வந்து விடாமல் அதை மறந்து முன்னாளில் நோக்கி அந்த பொருளை நோக்கி அந்த மேலான அந்த அழைப்பை வைத்து மேல் நோக்கி பார்க்கிற
அந்த அழைப்பை வைத்து ஓடுங்கள். அதுதான் முதல் பங்காய் இருப்பது மிகவும் நல்லது. இட்ஸ் ஷுட் பி லைக் தட், அப்படி இருக்க வேண்டும். அது இல்லாதபடி தேர் கேன் பி ஃபால், வீழ்ச்சியும் தோல்வியும் நிறைந்ததாய் இந்த 363ஆம் நாளிலே ஐயோ இந்த வருடம் முழுவதும் வீணாகி போய்விட்டதே, எத்தனை தீமைகள், எத்தனை மறைவான அந்த மாய்மாலங்கள், எத்தனையோ மறைவான பாவங்கள், எத்தனையோ பாலிய மோகங்கள் என்னை ஆட்கொண்டு பெயாய் என்னை ஆட்டி வைத்து விட்டது என்று இருந்தால், தட்ஸ் குட் நியூஸ். இன்னொரு குட் நியூஸ் இதில் வைத்திருக்கிறார். forget that past. பின்னால் என்ன செய்யுங்கள், மறந்து விடுங்கள். now be saved, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அதை சொல்வார். ஐயோ அவசியம் வரவில்லை, தட்ஸ் ஓகே, லீவ் தேன், அந்த வருடங்கள் போனால் போகட்டும். now இந்த 11ஆம் மணி வந்து விட்டதா, இப்பொழுதாவது நீ அவசியம் பெற வேண்டாமா என்று அவர் கேட்பார். டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தில் உள்ள நம்பிக்கை, அதிக மேன்மையான உங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடாது என்று எழுதியிருக்கிறது. எபிரேயரிலே அதை சொல்லுவார். அதிக பலனுக்கு ஏதுவான உங்கள் நம்பிக்கை என்ன செய்து விடாதீர்கள், விட்டுவிடாங்கள். கன்ஃபஸ் யுவர் ஹோப். இருதயத்தை விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யப்படும். ஆகவே நன்ற விசுவாசத்தை வைத்துக்கொண்டு காட் கேன் டூ தட் என்று சொல்லுவார். பலவீனன் தன்னை பலவான் என்று என்ன செய்வானாக சொல்லுவானாக. நான் வித்தவுட் வெறும் வார்த்தையினால் அல்ல, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிற ஒரு பகுதி தான் ஹோப், நம்பிக்கை. ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பதை எக்காலத்தும் அவன் இழந்து விடக்கூடாது, எந்த நிலையிலும் இழந்து விடக்கூடாது. பேய் அவனை வஞ்சிக்கும், முடிந்தது உனக்கு கதை, அவ்வளோதான் தொலைந்தாய் என்று சொல்லுவதெல்லாம் நோ என்று மறுத்துவிட வேண்டும். அதை மறுத்துவிட்டு அவருடைய கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானது, என் பலவீனத்திலே அவருடைய பலன் என்னை பூர்ணமாய் தாங்கும் என்று சொல்வதெல்லாம் அடுத்த பகுதியாகி வேஸ்டாக்கி போட்ட இந்த வருடங்களாய் அது இருந்தாலும் forget that things behind, பின்னானங்களை மறந்து அது உங்களை பிடித்து வைத்து பழைய வாழ்க்கைக்கே உங்களை இந்த புது வருடத்திற்குள் நடத்தி விடக்கூடாது. யூ டெவலப் யுவர் ஹோப். கிறிஸ்துவுக்கு உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நோ ஐ கன்ஃபஸ் மை ஹோப், காட் வில் ஹெல்ப் மீ. மனுஷனால் கூடாதுதான், என்னால் முடியாதுதான், தேவனால் கூடும், இந்த ஆண்டு அவர் எனக்கு பலன் தருவார் என்று எண்ணி ஓடுகின்ற அடுத்த பகுதி இருக்கிறதே. மேபி திஸ் அண்ட் தேட், ஏதோ 1-2 பகுதியில் தோல்வியிருந்தால் கூட ஐ வாண்ட் டு ஃபர்கெட் தேன், அதை மறந்துவிட்டு முன்னாணைகளை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று ஓடுவது தான். கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் ஒரு சபையிலே இந்த 2 பகுதியினரும் இருக்கக்கூடுமா? எஸ். முதல் பகுதியினரை நிறைய இருக்கலாமா? இருக்கக்கூடும். தட்ஸ் ஓகே. கொஞ்சம் பேர் அங்கே இருக்கக்கூடுமா? இருக்கக்கூடும். அந்த கொஞ்சம் பேர்லேயும் கூட, நிறைய பேர்லேயுமே கூட யாரோ ஒரு சிலர் பின்னாணைகளை குறித்த ஒரு எண்ணம் கொண்டவர்கள், ஐயோ தோற்றுவிட்டேன் என்று எண்ணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடும். அது ஒன்று ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஃபர்கெட் தேட், அதை பின்னாணைகளை மறந்து when you come into the new year, புது வருடம் என்று வரும்பொழுது he want to forget the old, பழசை மறக்கத்தான் அவர் விரும்புவார். ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு மனுஷனை வரும்பொழுது the old man is dead, இதுவரைக்கும் பாவம் செய்த அந்த பழைய மனிதன், என் பெயரை சொல்லி நான் சொல்கிறேன், பழைய மனிதன் செத்தான், புதைத்துக்கப்பட்டான், உயிர்த்தெழுந்தான். the hope of resurrection is there. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கா விட்டால் நாம் அந்த நம்பிக்கையை பெற்றிருக்க இயலாது. because he is resurrected, உயிர்த்தெழுந்தபடினாலே we all got the hope. நம்பிக்கையை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை உடையவர்களாய் நோபடி, ஒருவர் விட நம்பிக்கையை இழந்தவர்களாய் இருந்து விடக்கூடாது. ஏற்கனவே ஓடினவர்கள் பின்னாணைகளை மறந்து முன்னாணைகளை நோக்கி ஓடுங்கள். போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப இருக்கிறது. பலமுறை ஆண்ட இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் ஐ எம் ஸோ சாரி, நான் பெற்றேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், பெறவே இல்லையோ என்ற ஒரு அச்சம் உண்டாகிறது, ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும். அதெல்லாம் பெற்றது இருக்கத்தான் செய்யும், இருந்தாலுமே கூட ஐ ஹவ் தட் ஃபீலிங் லைக் தேட், அடடே இன்னும் பெறாமல் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யும் என்று நான் கேட்கிறேன். அதுபோன்ற ஒரு எண்ணம் தான் ஒரு மனுஷன் தன்னை தாழ்மையாக இருக்கிற எண்ணம், அவன் தொடர்ந்து அவன் கிருபையை பெற்று வருவான். சௌரர்கள் தேவன் இந்த நாளிலையும் பேசின அவருடைய உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அவருடைய வெளியேறப்பெற்ற அன்பினாலே ரட்சிப்பை தந்து அந்த கொடுத்த அந்த புதிய வாழ்க்கையிலே அவருடைய அந்த ஆதி அன்பை பாதுகாத்து வாழ்கிற அந்த பகுதியிலே சேதம் ஏற்படும் போது, இந்த பிலிப்பியரிலே நாம் படித்தது போல ஆசையாய் தொடருகிற அந்த பகுதியிலேயும் அது சேதத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்திருக்கிறேன். அநேக வேளைகளிலே நான் தேவனுடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய அன்புக்கு நான் நன்றியாய் அவருக்கு அடிமையாய் நான் வாழ வேண்டும் என்று அந்த ஆதி அன்பிலே ஆரம்பித்த அந்த வாழ்க்கையை
சில வேளைகளிலே அவன் சர்ப்பமானவன் தந்திரமாய் அவன் மனதை பாழ்படுத்துகிறது போல வேறு விதமாய் சில எண்ணங்களை கொண்டு வந்து தேவனிடத்திலிருந்து அவருக்கு அடிமையாய் நான் வாழ்கிற அந்த அவருடைய அன்புக்கு அடிபணிந்து வாழ்கிற அந்த ஆதி அன்பிலே நிலைத்து ஆசையாய் பின்தொடர்கிற அந்த வாழ்க்கையை விட்டு அவன் இந்த இதிலே பார்க்கிறது போல நஷ்டமென்றும் குப்பையுமென்று விட்ட காரியங்களை மீண்டும் அதற்கு ஒரு விலையை கொடுப்பது போல அதை தேவனிடத்திலிருந்து நான் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு தேவனை அவருக்கு அடிமையாக இருந்து வாழ்கிற பகுதியிலிருந்து அவருக்கு டிமாண்ட் செய்து அவரிடத்திலிருந்து நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மனதை பாழ்படுத்துகிற ஒரு பகுதிக்கு நேராக அந்த ஆதி அன்பை இழக்கிற பகுதி என்பது நடத்தி சென்றுவிடும் என்பதை உணர்ந்திருக்கிறேன். எனவே வரும் நாட்களிலே தீவிரமாய் எப்போதும் அந்த ஆதி அன்பை பாதுகாத்து எப்போதும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்து அந்த தாவீது ராஜா தேவனுடைய அவருடைய வாசற்படியிலே நான் காவலாளியாக இருப்பேன் என்று ஒரு இடத்திலே அவர் வாழ்ந்தது போல எப்போதும் அவருடைய அன்பிற்கு அடிபணிந்து ஆசையாய் பின்தொடர்கிற அந்த வாழ்க்கையிலே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற அந்த வாழ்க்கையிலே வாழ நான் விரும்புகிறேன். தேவன் அப்படி வாழ உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமென். தேவன் தந்த அவருடைய ஜீவன வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை அழைத்து என்னையும் அப்படியாய் அவருடைய முதலாவது அவருடைய அன்பை பார்க்கும்படியாக கண்களை திறந்த அந்த தருணம், நான் அவருடைய இரக்கத்தை பெற்ற அந்த தருணம், அவர் அநேக காரியங்கள் நயங்காட்டி அழைக்கிற அவருடைய பண்பில் ஒரு பண்பு நான் ருசித்த ஒரு பண்பு என்னென்னா, அவர் நயங்காட்டி அழைக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்போ அந்த நேரத்துக்கு அது உலக காரியமாக இருக்கலாம், ஆனால் அதை வச்சு அவர் நயம் காண்பித்து அவர் அண்டை இழுத்து கொண்ட பிறகு, அவரை பார்த்த பிறகு, அவருடைய அன்பை ருசித்த பிறகு, அப்போ இந்த அப்புறம் அந்த உலகமோ எதுவுமே எல்லாமே குப்பையாகவும் எல்லாமே ஒரு அவரே போதும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிற அன்பாக தான் அவருடைய அன்பை ருசித்த அந்த ஆதி அன்பு. எப்படி சீசர்களை ஆண்டவர் அழைக்கும் பொழுது பேதுரு அந்திரேயா நம்ம அவங்க சீசர்களை அழைச்ச பங்கெல்லாம் பார்க்க முடியும். பேதுருவோட போட்டில் ஏறிட்டு அவரை மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய மீன் கிடைக்கலன்னு சொல்லி தான் சோர்ந்து போய் வராரு. ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு அவ்வளவு மீன்கள் அவர் படகுல நிரப்பப்பட்ட உடனே அவர் அடுத்து அவங்க நிரப்பப்பட்ட உடனே அவருக்கு தேவைக்கு மிஞ்சியே நிறையவே கிடச்சிருக்கும். ஆனால் உலக காரியம்தான், அது ஒரு மீன் தான், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அவங்க அங்கே பார்த்த உடனே, ஆண்டவரை அறிஞ்ச உடனே அவங்க எந்த அளவுக்கு ஸ்விஃப்ட்னஸோட ஒரு வேகத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம சுவிசேஷத்தில் படிக்கும்போது பார்க்க முடியும். லூக்கா 5 இருக்கும், மார்க் 1 இருக்கும். அதாவது தி இமீடியட்லி லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அவங்களுக்கான எல்லாவற்றையும் விட்டுருவாங்க. அவங்க அந்த போட்டில் அவ்வளோ நேரம் மீனுக்காக தான் போராடி நைட்டு பூரா பிடிச்சோம், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவ்வளவு நேரம் டயர்டாகி முடிஞ்சவங்க அவ்வளோ மீனை பார்த்தோன்னே சந்தோஷம் வந்திருக்கும். அதுவெல்லாம் ஒரு நயங்காட்டி அழைத்தது போல தான் அங்கே ஆண்டவருடைய அன்பை பார்த்த உடனே, ஆண்டவரை பார்த்த உடனே, அவங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே அது எல்லாத்தையும் கரை சேர்ந்ததுன்னு போட்டிருக்கு. லூக்காவில் படித்தோம்னா இருக்கும். அவர் கரை சேர்ந்ததும் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் பின்பற்றி வாங்கன்னு அழைக்கும் போது ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் ஒரு டிசைபிள், அப்படி ஒரு துவக்கத்தில் தான் உண்மையிலே ஒரு ஆதி அன்பை நம்ம நினைச்சு பார்க்கும்போது, மத்தேயுவை அழைக்கும் போதும் அவர் அங்கே வேலையில் இருக்குவார், டேக்ஸ் கலெக்டர். அங்கேருந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லும் போது தன்னுடைய வேலையை அப்படியே விட்டுட்டு வந்துடுவார். அதுக்கு நம்ம வேலையை விடணும்னு சொல்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுக்கும் பொழுது எதன் மேலே இருக்கலாம் பிடி, எதெல்லாம் பின்னாடி ஆசையாக தொடர்ந்துட்டு இருந்தோமோ ஆண்டவரை பற்றி கொண்ட உடனே எல்லாத்தையுமே ஈஸியாக போதும் விட்டுருவோம். ஆண்டவர் தான் மெயின், இங்கே ஆத்மாக்கு தேவை அவருடைய சமூகம், அவர் தான் தேவை, எனக்கு அவர் தான் தேவைன்னு சொல்லி ரட்சகரை நோக்கி நான் ஓட ஆரம்பிக்கிற ஒரு ஓட்டமும், எப்படி அந்த இப்போ பேதுரு அந்திரேயை பற்றி படித்தது மாதிரி யாக்கோபு யோவானும் அதே மாதிரி தான். அவங்களும் கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க அப்பா கூட வலையெல்லாம் பின்னிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களும் அந்த இதில் போட்டிருக்கோம், அவங்க அப்பாவையும் விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு போட்டிருக்கோம். அவங்களும் அந்த தொழில் வலை, அவங்க அப்பாவையும் வித் ஹையர்டு சர்வன்ட்ஸ்ன்னு இருக்கும். நிறைய பேர் வேலைக்காரர்களும் இருப்பாங்க. எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் எதையெல்லாம் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோமோ எல்லாத்தையுமே விட்டுட்டு என் ஃபோக்கஸ் எல்லாமே கர்த்தராக மாறுது. மீதி உலகத்துக்குரிய எனக்கு தேவையான, எனக்கு நான் வச்சிருக்கிற ஒரு எல்லை, எனக்கு நான் வச்சிருக்கிற ஒரு பங்கு இருக்குது. அதெல்லாம் பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியத்தையும் தேடுற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். இதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிற ஒரு பங்குக்குள்ளார வந்துடும். என் ப்ரைமரி ஃபோக்கஸ் எல்லாமே, என் ஆசையாக தொடருகிற எல்லாமே
ஆண்டவரை பின்பற்றுறதும், ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறதும், ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துறதும், ஆண்டவர் சித்தம் செய்கிறதும், அவருக்காகவே வாழணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையும் ஆசையும் இதயத்தில் கொள்ளை கொள்ளையாகி கொட்டி அப்படி தான் ஒரு வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஆரம்பித்திருப்போம். ஒரு நல்ல சீஷனாக இருந்தால் அப்படி ஆரம்பிச்சிருந்திருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிற டைமில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, தான் நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் வந்து விழாது இருக்க எச்சரிக்கையாக இருக்க கடவுன் அப்படின்றது. இப்போ நான் நின்றுட்டுருக்கேன், நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படின்றது போல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளார நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் என்னையவே நான் ஏமாற்றிக்கிறேன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, சாட்டிஸ்ஃபைட் சோல் லோத் சோர் த ஹனிக்கும் அப்படின்றது. அதாவது என் ஆத்மா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் நினச்சிட்டு தான் இருக்கிறேன், வாழலை, கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நினச்சிட்டு இருந்தேன்னா ஒரு தேன் கூட கொண்டு போய் முன்னாடி வச்சா கூட அது கூட வந்து அது பெரிய ஒரு காரியமாக அவனுக்கு தெரியாது. அப்படி நான் ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப், நான் வளர்ந்துருக்கேன், கிறிஸ்துவ ஜீவியத்துலேயும் நான் வளர்ந்துருக்கேன், நான் இவ்வளவு காரியங்களை செஞ்சுருக்கிறேன், என் வாழ்க்கையை என் மூலமாக ஆண்டவர் இத்தனை காரியங்களை செஞ்சுருக்கிறாரு இப்படின்ற ஒரு பெருமையோ ஏதோ ஒரு காரியங்களும் எனக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா அது என்னை அழிவுக்கு நேராக தான் நடத்தி போயிடும். அதுக்கான ஒரு எச்சரிப்பான வார்த்தையும் இன்றைக்கி நம்ம பெற்றோம். அது நான் எப்பயும் கேர்ஃபுல்லாக இருந்து ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ளார இருக்குதுன்னா உடனே ஆண்டவர் சமூகத்தில் நான் அதை கழுவி நான் மனம் திரும்பியும் நீதியின் பாதையில் நான் நிற்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளார தான் வரணுன்ற எச்சரிப்பையும் இன்றைக்கி நான் பெற்றுக்கொண்டேன். எப்படி நம்ம கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஒரு புது ஃபேஸ்க்குள்ளார ஆண்டவர் வந்து நடத்திட்டே போகிறத நான் கவனிச்சிருக்கிறேன். இந்த உலகத்திலே அப்படி ஒரு பங்கு உண்டு. எல்லா ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலுமே சரி, எடுத்த உடனே ஸ்கூல் லெவலில் ஒரு கேம், அடுத்து ஜோனல் லெவலில் ஒரு கேம், அடுத்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போகிற ஒரு பங்கு இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ இதே உலகத்திலே அப்படி ஒரு லெவலாக போகிறது மாதிரி தான் சிமிலராக ஆண்டவர் நம்ம லைஃப்பில் நான் இந்த சூழ்நிலையில் நான் அவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கேன், எனக்கே இவ்வளோ பொறுமையாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பொறுமையை நினச்சி நான் என்னுடைய பொறுமையை கர்த்தரிடத்துலேருந்து சம்பாதித்த பொறுமையை வச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு அடுத்து ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் நடத்துவார் அடுத்த ஸ்டெப்புக்கு. அப்போ தான் தெரியும் நான் எவ்வளோ புவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இன்னும் எவ்வளோ சம்பாதிக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு சொல்லி எனக்கான அந்த முத்துக்களை அந்த வியாபாரியை குறித்து நம்ம கேட்டோம். அப்படி தான் பரலோகராஜ்யம் ஒப்பாக இருக்கிறதுன்றது போல் எனக்கான பழசெல்லாம் விற்றுட்டு எல்லாத்தையுமே நஷ்டம் குப்பைன்னு எண்ணி இது எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அதை தேடுற ஒரு இடத்துலையும் போய் பொறுமையாக இருக்கலாம். தெய்வீக குணம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கர்த்தருக்குள்ளார நான் அவருடைய கிருபையை கேட்டு திரும்ப நான் சம்பாதிச்சு வைக்கிறேன், அடுத்து ஒரு ஃபேஸ் கூப்பிட்டு போகிறார். அப்படியே ஆண்டவர் ஃபேஸ் பை ஃபேஸாக நம்ம நடத்தி செல்கிற நம்மளை அன்பின் தகப்பன், ஒரு அன்பின் ஆண்டவர். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப்லையோ பெருமையான ஒரு எண்ணத்துக்குள்ளாரே போய் நான் சிக்கிக்கொள்ளாதபடி எப்பொழுதும் கர்த்தர் நடக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திட்டு ஒரு தாழ்மையான ஒரு இடத்துலையே எப்பொழுதும் இருக்கும் பொழுது அடுத்தடுத்த ஃபேஸ் ஆண்டவர் கூட்டு போகும் பொழுதும் அவர்கிட்ட கிருபையை கேட்டு அந்த சூழ்நிலையும் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உடையவனாகவும் பின்னானவையில் மறந்து முன்னானவையில் நோக்கி ஒரு இடம் பழசில் நான் எத்தனையோ குறைகள் இருந்ததுனாலும் எத்தனையோ தவறு இடறி இருந்தாலும் அந்த கில்ட்லேயும் இது ஒன்றைக்கி உட்காந்துராதபடி அதையும் கலைந்து போட்டு எத்தனையோ காரியங்கள் கர்த்தரின் மூலமாக நான் நிறைய நடத்தியிருந்தாலும் எத்தனையோ காரியங்கள் நான் நல்ல ஒரு பிரதிபலனை நல்ல ஒரு குணத்தை நான் பிரதிபலிச்சிருந்தாலும் அதையும் மறந்து முன்னானவையை மாத்திரம் நோக்கி ஓடக்கூடிய ஒரு இடம் ஸ்டக்காகி போய் நின்றுட்டு நான் அன்றைக்கி இப்படி இருந்தேன் அன்றைக்கி இப்படி செஞ்சவேன்னு சொல்லி நான் கடைசி நாளில் போய் நான் என்னால் சொல்ல முடியாது. ப்ரெசண்ட்டு தான் ஆண்டவர் என்றைக்குமே பார்ப்பார். அதனால் 11ஆம் மணி வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ நான் உண்மையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அதே பிரதிபலனை அந்த 11ஆம் மணி வேலை மேலே வந்த அந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். அப்படிப்பட்ட இரக்கமும் அன்பும் உடைய நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் ஒரு நல்ல ஒரு புத்தியுள்ள கன்னிகையாய் ஒரு வயசு வெர்ஜனாய் இந்த பூமியில் நான் எப்பொழுதும் வாழ்கிறதுக்கு என்ற உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. சரி, ஆமென். சபையில் தேவன் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ தேவனோட வார்த்தையை நம்ம கேட்ட பகுதியிலேருந்து என்ன முக்கியமான காரியம் விளங்கிக்கன்னு சொன்னால், தேவன் மீது அதிகமாக நேசம். இந்த உலகத்தில் எதையுமே நான் அதிகமாக நினச்சிக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே மாத்திரம்தான் என்னுடைய மனது தங்கியிருக்கணும். அது இந்த 365 நாளும் நான் கடந்து வந்த அந்த பாதையில் எந்த சூழ்நிலை நான் தேவனை மறுதலித்து நான் இந்த உலகத்துக்கு பின்னால் போகாமல் சாத்தானுக்கு பின்னால் போகாமல் பாவத்தை நேசிக்காமல் என்னுடைய மனது தேவனை மாத்திரம் நேசிச்சு இருந்திருக்குன்னு சொன்னாக்கா, அதுதான் ஆண்டவர் சபையில் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காரு, அதை அனல் மூட்டி அவர் எழுப்பியிருக்காரு. புதிய ஆண்டுக்குள்ளே போகிற நான் என்ன செய்யணும், இன்னும் நான் தேவனை அறியணும், இன்னும் நான் ஆண்டவருக்காக வாழணும், இன்னும் அவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனலை என்ன செய்கிறார் இந்த காலை வேளையில் நம்ம யாவருக்குள்ளும் அவர் போட்டிருக்காரு. அப்போ பவுல் என்ன பவுல் அங்கே பிலிப்பியரில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் நாள் பரிந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர்
அதை இயேசு கிறிஸ்துவின் நாள்வருந்து முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ பிலிப்பியர் பட்டணத்துக்கு பவுல் வந்து கடிதம் எழுதும்போது சொல்கிறார், அப்போ நான் உங்களை நினைக்கும் போது என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ கிறிஸ்துவை போல அந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து நான் வாழ முடியாது, அது கிறிஸ்து எனக்குள்ள உண்டு பண்ணுறாரு, அவரே எனக்குள்ள உருவாக்குறாரு. அப்போ என்னால் வந்து எந்த ஒரு காரியமே செய்ய முடியாது, நான் சாதாரண ஒரு மனுஷன்தான். ஆனால் தேவனுடைய கிரியில் வந்து கிறிஸ்துவின் நாள் வரிந்தும் அந்த காலங்கள் வர வரை கிறிஸ்துவே எனக்குள்ள ஒவ்வொரு கிரியை என்ன செய்கிறாரு, உண்டாக்கி 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 வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ எங்களால் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர் இன்னும் என்ன சொல்கிறாரு, அந்த உண்ணாவிரத்தில் வரும்போது 23வது வசனம், ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அப்போ தேகத்தை விட்டு நான் பிரிஞ்சு நான் கிறிஸ்துவோடு கூட போய் என்ன செய்ய இருக்கிறதுக்கு ஆசை இருக்குது, அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் என் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிகம் அவசியமாக இருக்குது. அப்போ நான் உடனே என்ன செஞ்சிட்டேன், கிறிஸ்துவிடம் போல விரும்பலை, நான் பூமியில் இருந்து நான் சபையை என்ன செய்கிறேன், மறுபடியும் என்னை போலவே இயேசு கிறிஸ்துவ சுவாபத்தை கொண்ட ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு நான் பிரயாசப்படுறேன். சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, நீங்கள் இயேசுவை போல் நீங்கள் வாழணும், இன்னும் இயேசுவுக்காக என்ன நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. நான் கேட்ட செய்தியில் வந்து அந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க, அவங்க கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. காலேப்பு யோசுவா 2 பேரும் என்ன செஞ்சாங்க, அந்த கானானுக்குள்ளே பிரவேசித்து அநேக பெலிஸ்தரெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த வருடம் முழுவதும் நான் திரும்பி பார்க்குறேன், ஆண்டவரே எத்தனை சூழ்நிலையில் ஆண்டவரே நான் பிசாசுக்கு என்ன தாரவரத்து போட்டிருக்கேன், என் சுயத்துக்கு என் இச்சைகளுக்கு என்னுடைய எல்லா விதமான தீமையான காரியத்திற்கும் நான் கொடுத்துருக்கேன் ஆண்டவரே, அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். எபேசியருக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தை வந்து சோதிச்சு பாருங்கள், கிறிஸ்துவுக்கு நீங்கள் பிரியமாக வாழ்ந்துருக்கீங்களான்னு சொல்லி சோதித்து பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் கடந்து ஆண்டவர் என்ன செஞ்சார், அப்படியே எங்களை அப்படியே பாதுகாத்து 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 வந்தார். எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து எங்களை பிசாசுக்கு பாவத்துக்கு உலக சிநேகத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடி கண்ணின் மணி போல் என்ன செஞ்சார், அவர் பாதுகாத்து வந்தார். அப்போ இன்னும் அவரை போல் நாங்கள் மாறும்படியாக அவர் என்ன செய்கிறாரு, தீட்டுறாரு. ஒரு வெள்ளியை வந்து அந்த புடமிடுவது போல் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக வாழும்படி என்ன செய்கிறாரு, அந்த தீயில தீட்டி போடுறது போல் அவர் என்ன செய்கிறாரு, இன்னும் அதிகமாக என்ன செய்கிறாரு, பக்தி உள்ள வாழ்க்கை வாழும்படி அவர் நம்மளை தீட்டி கொடுக்குறாரு. ஆனால் அந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகிற நான் மட்டும் என்ன செஞ்சிடணும், ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிற ஆண்டவரே, எந்த ரீதியில் என்ன செஞ்சிடக்கூடாது, யாரை குறித்து என்னுடைய இருதயத்தில் வந்து கசப்பு வந்துடக்கூடாது, பகை வந்துடக்கூடாது, விரோதங்கள் வந்துடக்கூடாது, மற்றவங்களை மன்னிக்காமல் போயிடக்கூடாது, துன்மார்க்கமான இச்சைகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இடத்தை கொடுத்துடக்கூடாது, கசப்பு பகை எந்த ஒரு காரியத்துக்கு என் மனதை என்ன செஞ்சு விட்டு கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. என் இருதயம் வந்து மறுரூபமாக்கப்பட்டு என் இருதயம் தேவனுக்காக என்ன ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவரே இன்னும் நல்ல கனிகளை கொடுக்கணும் ஆண்டவரே, இன்னும் இயேசுவை போல் வாழ்கிறதுக்கு நாங்கள் எதெல்லாம் இழக்கணும் ஆண்டவரே, அதெல்லாம் விட்டுறணும் ஆண்டவரே, இதெல்லாம் இன்றைக்கி என்ன விட்டுட்டு என்ன செய்யணும், இன்னும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்து நல்ல கிரிகளை நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே. அப்படி வாழ்கிறது ஆண்டவர் வந்து விரும்புகிறாரு. மத்தேயு வந்து 13வது அதிகாரத்தில் வந்து ஒரு வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு 13:45, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ தேவனுக்காக நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு வியாபாரியாக நான் இருக்கணும். இயேசுவின் மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தம் நான் இயேசுவுக்காக என்னை ஒப்பு கொடுத்த நான் என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், அவர் கொடுத்த ஜீவியத்தை நான் பறைசாற்றுறதுக்கு நான் அதிகம் என்ன செய்யணும், வாஞ்சலவனாக இருக்கணும், விருப்பமுள்ளவனாக இருக்கணும். அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்ட எல்லாவற்றை விற்று அதை கொள்கிறான். ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலை எதெல்லாம் என்ன செய்யணும், இலக்கணும் ஆண்டவரே, அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும், ஆண்டவருக்காக ஒரு பாட்டு கூட மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன செய்ய மாட்டோம், விட்டுட மாட்டோம். அப்போ தேவனுக்காக இந்த வாழ்க்கை வாழ்கிறதுல வந்து தானியேல் சொல்கிறாரு, என் சரீரத்தை வந்து நான் வந்து பரிசுத்தமான ஒப்பு கொடுக்குறேன், இந்த இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இந்த போஜனத்தை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். அப்போ தேவனுக்காக நான் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து நான் கிறிஸ்துவுக்காக நான் எந்த சூழ்நிலை நிலைச்சி நிற்பேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவே, இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் தொழுது சேவிக்க மாட்டோம், நாங்கள் தேவனுக்காக எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கோம். எலியா வந்து பாகலுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க கர்த்தரே தெய்வம் சொல்லி என்ன செஞ்சார், தொழுது கொண்டாங்க. எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம்,
சுயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இந்த உலகத்தை நாங்கள் வெறுக்கிறோம். என் சிலுவையை நான் சுமந்து வருவேன். மற்றவங்களை குற்றம் சாட்ட மாட்டேன். நான் தீமை பேச மாட்டேன். நான் மற்றவங்களை மன்னிப்பேன். நான் கீழ்ப்படிந்து வாழுவேன். நல்ல விசுவாசமாக இருப்பேன். நான் தேவனுக்காக, தேவனுடைய கிரியைகளுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி இந்த புது ஆண்டில் வாழ்வேன். ஆமீன். கர்த்தருடைய பெயர் சுத ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரின் உடன்படிக்கைகள் அப்படிங்கிறது கேட்டப்போ எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது கர்த்தர் என்னோட செய்து கொண்ட உடன்படிக்கை. என் ரட்சிப்பின் நாளில் நான் பாவியாக இருந்து எந்த நன்மைக்கும் பிரயோஜனமற்றவனாக இருந்த போதும் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை கூப்பிட்டு என்னை சேர்த்துக்கிட்டது இன்னும் என் மனசில் அது அந்த தொடக்கத்துக்காக நான் கர்த்தருக்கு இன்னும் நன்றி செலுத்துகிறேன். அந்த தொடக்கம் தான் அது இன்னி வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் கர்த்தருக்குள்ளே நிற்கிறதுக்கு நான் நிறையா உடன்படிக்கைகள் செஞ்சுருக்கேன். ஆண்டவரே நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு. ஆனால் என்னுடைய மாம்சமோ சுயமோ அதை நிறைய நேரங்கள் அனுபவிச்சதில்லை. நிறைய நேரங்கள் தோற்று தான் போயிருக்கேன். இருந்தாலும் கர்த்தர் என்னுடைய பண்ண அந்த உடன்படிக்கை நினைத்து, ஆண்டவரே நீர் என்னுடையவன் சொல்லி கூப்பிட்டீரே, நான் உமக்குள்ளே வரணும், உம்முடைய பாதையில் நடக்கணும்னு சொல்லி தினந்தனம் அவர்கிட்ட போய் நிற்கிறப்ப தேவன் தாமே உதவி செய்து நிறைய உடன்படிக்கைகளை காத்துக்கொள்ளவும் நிறைய விஷயங்களில் மென்மேலும் முன்னேறி வரவும் கர்த்தர் உதவி செஞ்சுருக்காரு. இருந்தும் நான் தவறுகிற காரியங்கள் உண்டு. அப்போவும் நிறைய நேரங்கள் சோர்ந்து போகிறது உண்டு. ஆண்டவரே இவ்வளோ பெரிய அழைப்பை பெற்ற நாங்கள் இன்னும் இதே இடத்துல நின்று ஆண்டவரே எங்கேயும் போக முடியாத ஒரு நிர்பந்தமான இடத்துல நான் நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நிறைய நேரங்களில் இந்த உலகமும் இந்த மாம்சமும் நான் பெற்ற இவ்வளோ நாள் ஆண்டவர்கிட்ட ருசித்த அந்த அன்பையும் அந்த சமாதானத்தையும் அந்த நித்திய மகிமையும் மறக்க செய்வது போல் தோன்றினாலும் தேவன் தாமே இன்றைக்கி நம்ம செய்தியில் கேட்டது போல் ஒரு நித்திய அழைப்பு இருக்கா. அந்த கிறிஸ்து இயேசுவினால் நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, எப்படி பின்னானவைகளை மறந்து நம்ம முன்னானவைகளை நோக்கி ஓடணும் அப்படின்னு நமக்கு திருப்பி ஒரு நினைப்பூட்டினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தேவனுக்குள்ளே அந்த நித்திய மேன்மையை நோக்கி பின்னானவைகளை மறந்து முன்னானவை ஓட தேவன் சாமி அடுத்த வருஷத்தில் எனக்கு உதவி செய்யணும், நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணுமா கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறேன். நன்றி. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த நாளிலேயும் நீர் எங்களை எச்சரித்து ஆண்டவரே உற்சாகப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஆண்டவரே கணக்கு பார்க்கிறவர்களாய் இருந்து எங்களை உமக்கு முன்பாக நிறுத்தி சோதித்து பார்த்து ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆண்டவரே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓட உதவித்தாரும். ஆசையாய் உம்மை பின்தொடர்கிற அந்த வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்து வாழ உதவித்தாரும். எங்கள் நாட்களை நாங்கள் வீணடித்து விடாமல் ஆண்டவரே காலத்தை ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தவும் ஆண்டவரை விழிப்புள்ள ஜீவியம் செய்யவும் எங்கள் ஒவ்வொருக்கு உதவித்தாரும். நல்ல புத்தியுள்ள கன்னிகளாய் மாற உதவித்தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக்கும் பரலோக பிதாவே, ஆமென்.